ஹாய் ஹலோ கனீஸ், வெல்கம் டு அமியஃபா ஃபெல் ஆட் ட்ராக்கிங். ஐ ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீயோட பர்த்டே வரதால் நம்ம வீக்கான ஒரு ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே நான் ஒன்று போட்டிருந்துருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பெஷலாக நிறைய பார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தெலுங்கான ஒரு 2 ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தென் த டைட்டில் இஸ் மேரிட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து அப்கமிங்கில் ரொம்ப நல்லாவே இருக்கும். லைக் ஜாலியாக ஃபன்னியாக தென் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நம்ம ஸ்டோரிக்குள்ளே டேரெக்டாக தான் போக போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் தேவங்க மாடு எழுந்திருச்சு தொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி எழுந்திரி சொன்னேன். என்ன காலையில் வீட்டுக்கு வந்து உயிரை வாங்குற நிம்மதியாக தூங்க விட்றியா? எனக்கு தெரியல என்ன பண்ணுறது. அம்மா கூப்பிட்றாங்க. எதுக்கு அம்மா எதுக்கு கூப்பிட்றேன்? என்ன தெரியல மாடு வா. அது எதுக்கு வீட்டுக்கே வந்து கூப்பிட்ற? ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா. ஆமாம், அப்படியே ஃபோனை சைலண்டில் போட்டு மயிறு மாதிரி உட்காந்துருக்க. சிவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் நிமிஷம் விளக்கமாக வச்சு அடிச்சிருவேன். எந்திரி. சரி. அந்த மனுஷன் அப்படியே எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. அவர் எழுந்திரிச்சதால் புட்டுன்னு அவரோட பெட்டில் போய் உட்காடுறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக உங்களோட ஷோல்டரை சாயிறார். விட்டுக்குன்னு அப்படியே உங்கள் ஷோல்டர் அப்படியே எழுப்பி விட்றீங்க. அவர் ஆனால் அப்படியே நின்று போயிருக்கோம் அவரோட மண்டை. அப்படியே கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. லைக் ஃப்ளஃபியாக இருக்குது அவளோட ஃபேஸ். அப்படியே தலையால் ஒரு மாதிரி பரட்டை மண்டை மாதிரி இருக்குது. அப்படியே மண்டையை பிடிச்சி அப்படியே ஒரு ஆயுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிடிச்சி ஒரு இழுக்கிறீங்க. வலிக்குது அப்படி சொல்லிட்டு மண்டை அவருக்கு சுற்றுது. என்னடா முடியுது பரட்டை மண்டை மாதிரி? எண்ணெய் எங்கேயாவது வச்சுருக்கா தலையில்? எங்கே அந்த எண்ணெய் அப்படி சொல்லி நீங்கள் தேடுறீங்க. எண்ணெய்லாம் வைக்காத, நல்லா இருக்காது மூஞ்சி, அப்படி எண்ணெய் வழியும், நீ வேறு சும்மா கடடி. ஐயோதர் அப்படி எங்கே போகிறீங்க? மண்டையில் மசுறு இல்லைன்னு வச்சுக்கோ, சொட்டை மண்டையாயிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக எண்ணெய் எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடி இருப்பீங்க. எண்ணெயெல்லாம் இங்கே மண்டையில் தூக்கி அடிக்காதுன்னு சொல்லிட்டேன், கடுப்பாயிடுவான் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் தூக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டே தான் கண்ணை மூடிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே எண்ணெய் எடுத்து வந்துருப்பீங்க. டக்குன்னு அப்படியே பெட்டில் ஏறிட்டு அப்படியே எண்ணெய் ஒரு உள்ளங்கை அளவில் கையில் ஃபுல்லாக எண்ணெய் அப்படியே டபாக்குன்னு வைக்கிறீங்க பாருங்க. நல்லா தான் இருக்குது ஆனால் வைக்காத அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வச்சு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறீங்க. அந்த மனுஷனுக்கு இன்னும் நல்லா அப்படியே சகமாக இருக்குது தூங்குறதுக்கு. நீங்கள் அப்படியே நல்லா இருந்துச்சா? போய் குளிப்போ. சரி. எதுக்கு நீ காலே என்னம்மா ஃபோனை கொடு, நான் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். தெரியல, இந்த பாரு அம்மா அப்புறம் ஒன்று செருப்படுத்து அடிச்சிருவாங்க. ஒழுங்கு மரியாதையே வந்து நெல். என்னை உட்காந்து காய்ச்சி போச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க அம்மா. போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக பாத்ரூம் போகிறாரு. தூங்காத, குழி முதல்ல. ரெடி கக்கா போகிறேன். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையில் டானா ஆனால் இது வந்துட மாட்டோம் உனக்கு. இதெல்லாம் வரலன்னா தான் பிரச்சனை, வந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் டக்குன்னு உள்ளே வந்துட்டு இப்போ என்னங்கிற தூங்குற? இவ்வளோ நேரம் தான் தூங்க? இல்லடி மாடு, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட்றியே. பாத்ரூமில் கூட நிம்மதியும் ஒரு மனுஷன் தூங்க முடியல. ஐயோ பாவம், உன்னை கட்டிக்க போகிற அவர் நிலைமையை நினச்சா தானே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது நீயாக இருக்க மாட்டல்ல, அப்புறம் என்ன? எனக்கு அது போதும். எப்போ என்னால் தான் ஒன்றும் சமாளிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் நசன் என் பொண்டாட்டி அப்படியே எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டான்னு வச்சுக்கேன். அவளுக்கு நான் கோவில் கட்டி கும்பிட்டுடுவேன். அம்மாடே கடவுளே, பாவம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஒழிஞ்சான். இதோட என் தொல்லை முடிஞ்சது. உன் புருஷன் பாவண்டி அப்படிங்கிறாரு. என் புருஷன் நீ இல்லைல்ல, உன் வாயை மூடிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
நீங்கள் என்னடா புதுசாக சோப்பு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சோப்பு போய் பார்க்குறீங்க. ஆமாண்டி நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு, ஆன்லைன் ப்ராடக்ட்னா நல்லா இருந்துச்சு, உனக்கும் 2 வாங்கியிருக்கேன், அங்கே அந்த டோரில் இருக்குது பாரு எடுத்துக்கோ. அப்படியே நீங்கள் அப்படியே ஓடி போய் அப்படியே எட்டி உதைக்கிறீங்க அவர் காலை. ஆ ஏன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னியா சனி நீ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மொத்தம் ஒரு 5-6 சோப்பு இருக்கும் போல். ஒரே சோப்பு மட்டும் வச்சுட்டு மிச்சம் தூக்கிட்டீங்க. எனக்கு இன்னொன்று வையேன், உனக்கு அந்த ஒன்று வச்சுட்டு நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றையுமே எடுத்துகிட்டு கொடுக்கணும். ஒரு ஒன்று வச்சுட்டு போ அது அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒன்றத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற 5 தூக்கிட்டு போயிட்டீங்க. எண்ணி 10 நிமிஷத்தில் நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், எப்படி இருந்தாலும் அப்படியே நான் தூக்கிட்டு போயிடுவேன் நான் சொல்லிவிட்டாமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே குளிக்கிறாரு. குளிச்சுட்டாருன்னா கடைன்னு வந்துடுவார் அந்த மனுஷன். ஓகேவா? ஸோ இப்போது துண்டை கட்டிட்டு வந்துட்டு அந்த மனுஷன், என்னது எதுக்கு அம்மா கூப்பிட்றாங்க, ஐயோ ஃபோன் பண்ணி தரட்டா, ரைட்டு விடு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்புறாரு. எல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் உட்காந்து நியூஸ் பேப்பரை உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. வந்துட்டா வாடி அப்படி சொல்லிட்டு வெடுக்கணும் பிடிச்சிட்டு, பர்சுடா சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அவர் மொபைல் உங்கள் மொபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக உங்களோட ஸ்ட்ரீட் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பிரெண்டு போல் நீங்களும் வரும். ஸோ அப்படியே இப்படி கியர் போடுறாரு, உங்கள் வீட்டில் இறங்குறாரு. என்னம்மா காலையிலே இந்த சனினை ஏம்மா அனுப்பி விட்றீங்க, சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆமாண்டா நீ ஃபோனை வேற சைலண்டில் போட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன் இதுமாதிரி சைலண்டில் போடாது, என்னம்மா பண்ணுறது, கால் வந்துக்கிட்டே இருக்குது, கடுப்பாகுது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தான். இதை பாருங்கள் யார் கால் பண்ணுறாங்களோ நாசோ நீ இவள் கால் பண்ணி உயிரை வாங்குறாம்மா அவள் பாருங்களேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, எவ்வளோ இருக்க போதுன்னு தெரில. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லைட் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் பொண்ணு 5 தடவை கால் பண்ணியிருக்கேன். உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது, நீ சொன்ன அதனால் கால் பண்ண, அதுக்கு நான் 5 தடவை அடி பண்ணுறது. சரி விடுங்கம்மா, இன்னைக்கு விட்டுருங்க. பாருங்களேன் அப்படியே அவர் ஸ்வைப் பண்ணுறாரு அவரோட கால் ஹிஸ்ட்ரியாக. லைக் ஒயன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயன் குட்டி சாத்தான் தான் எழுதியிருக்கோம். ஒயன் அதில் 1-2 இதில் மட்டும் அம்மா, 1-2 இதில் மட்டும் ஒயனம்மா அப்படின்னு எழுதியிருப்பார். மற்றபடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அவருக்கு. இருந்தாலும் நீங்கள் வெட்டி விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் தான் அவரோட ஃபுல் உலகமே அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்குமே அவள் தான் உலகம் அந்த மாதிரி. இப்படியெல்லாம் இருந்தால் என்னம்மா பண்ணுறது நான் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி புலம்பாத குறையாக அந்த பிள்ளை பண்ணுது. கஷ்டம்தான் அவப்பா. எப்பம்மா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இதை? தெரியலடா, பார்த்துட்டு தான் இருக்கேன், அதான் பார்க்கணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஒயனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஒயன் பொழைச்சிக்கும். என்னையே கட்டி மீக்கும் போது அதுக்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் சும்மா ஜூப்பி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். சரி ஓகே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா எதுக்கு கால் பண்ணீங்க, காலையிலே அவள் வர கச்சாமச்சான கத்திட்டு இருந்தா, ஏம்மா என்னம்மா இந்த வேணுமா? ஆமாண்டா தம்பி, இதுமாரி ஃப்ரிட்ஜு வாங்கினோம், ஒழுங்காக ஓட மாட்டுது, அதான் உன்னை அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னா. சரிம்மா, இதுக்காம்மா காலையிலே என்னடா பண்ணுறது, மாவெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் புளிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான்டா, வாடா தம்பி. சரிம்மா. சனினே கொடுத்து ஒழி அப்படிங்கிறாரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கூட்டி சாவி விட்டுறீங்க. அந்த மனுஷன் டாடாக்கணும் பிடிச்சிட்டு வாங்கம்மா போகலாம் அப்படிங்கிறாரு. சரி 2 பேருமே போயிருந்துருப்பாங்க. அப்பா 2 பேரையும் துரத்தி விட்டாச்சு. டிவியை போடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் டிவி வந்து பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஆனால் தேவங்க வீட்டில் உள்ள டிவி நல்லா பெருசாக இருக்கும். அதனால நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது தேவங்களோட வீட்டுக்காக தான் போய் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்படியே பொடி நடையா பக்கத்து ஸ்ட்ரீட் தானே, பொடி நடையா அப்படியே நடந்து போயிட்டு, அம்மா எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அந்த சன் மியூசிக்கில் உட்காந்துட்டு பாட்டாக கேட்டுட்டு வைப் ஆகிட்டு, மொபைலில் நீங்கள் சீன்றதில்லை, எப்போ பார்த்தாலும் இந்த டிவி அம்மா அப்பா இவ்வளோ மொபைல்லாம் சும்மா யாராவது கால் பண்ணால் கால் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் நீங்கள் அது. மற்றபடி நார்மலாக இந்த சுட்டி டிவியில் உட்காந்து பார்க்குற கேஸ் தான். நீங்கள் வயசு 60 ஆனாலும் சரி இந்த சுட்டி டிவி ஓடுறதே கிடையாது, இந்த போகுவதெல்லாம் விட்டுறதே கிடையாது. நீங்கள் இந்த எல்லாத்தையும் இந்த குழந்தை முதல் இப்பொழுது வரை நீங்களும் தேவங்கும் மாறாது ஒன்று செய்வது என்றால் இந்த குழந்தை சேனல் பார்ப்பது மட்டுமே. நீங்கள் குழந்தைங்க சேனல் வச்சிங்கனாலே அந்த மனுஷனையும் குடுன்னு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் சன் மியூசிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் சோட்டா பீம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வராங்க. ஏன்டி லட்டு சாப்பிட்டாலாமா இது வரும், ஸ்ட்ரென்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்களோட அம்மா சொல்கிறாங்க.
உட்காருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. வேலை கிடக்கு உள்ள அப்படிங்கிறாங்க. அம்மா எப்படி கீரை சாப்பிட்டா பாப்பா இதை செய்யல மேன் அதில் வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த் வருதோ அது மாதிரி லட்டு சாப்பிட்டாலும் வருமா? அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. கீரை சாப்பிட்டாலாவது ஒரு பிரயோஜனம் இருக்குது. சரி கீரை நல்லது. லட்டு ஸ்வீட்டாச்சே, அவனுக்கு இன்ன நேரம் டயபிட்டிஸ் வந்துருக்கணுமே. ஆமாம், இதேமாரிலாம் பார்த்தாலும் என்னது சின்ன பிள்ளை டிவிலாம் அப்படிங்க பார்க்கவே முடியாது. கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ சரி அந்த சுக்கி பொண்ணு அவன் லவ் பண்ணுறானா? தெரியலையே ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், அப்பப்போ முத்தம் கொடுப்பான், என்னன்னே தெரியலம்மா. எனக்கும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கம்மா. நீ தானடி பொழுதுக்கு இந்த சோட்டாபீம் பார்த்துட்ருக்கேன், நானாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லு, சுக்கியோட கதை தான் எனக்கு என்னன்னு தெரியல. சுக்கி ஆகும்னா ப்ளஷ் ஆகுது, அவன் பார்த்தா சுக்கியை ஃப்ரெண்டுங்கிறான், சில நேரத்தில் முத்தம் கொடுத்தா என்னன்னு தெரில. அம்மா ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக இருக்குமோ? அப்படின்னா என்னடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க, தேவங்களோட அம்மா. அதாவது அப்படின்னு நீங்கள் எப்படி திரும்பி அப்பா எங்கே அப்படிங்கிறீங்க. உன் அப்பங்காரன் வெளில போயிட்டான். நீ சொல். அது வேற ஒன்றும் கிடையாது, ஃப்ரெண்டாகவே இருந்துப்பாங்க. அவங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காயெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை ஈடுபாடெல்லாம் இருக்காது. ஆனால் அதெல்லாம் பண்ணிப்பாங்க. அடைச்சி கருமம், அதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லுமே அலைஞ்சிக்கிட்டே கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு அது அம்மா அந்த இடத்த விட்டு போயிருக்கோம். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவங்க அம்மா குடுகுடுன்னு உங்ககிட்ட வந்துட்டு, நீயும் தேவங்கும் சீ கருமோ, அந்த சனியனோட பண்ணால் என் உடம்பு என்ன வருது சிலேக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நடிக்காத. அம்மா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா, இதை ஏன்னு உங்ககிட்ட சொல்கிறான் அதை சொல்ல மாட்டேனா? வாய்ப்பில்லை சே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே அந்த மனுஷன் ஒரு வழியாக ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. உங்கள் அம்மாவும் இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஃப்ரிட்ஜை எடுத்து வீட்டில் வச்சுட்டு அதை இன்ஸ்டால் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அம்மாவை கையோடு இங்கே அழைச்சிட்டு வந்திருப்பாரு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்டா என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா சேனலை மாற்றிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. உங்களால் நிம்மதியாக டிவியை பார்க்க முடியாது. வாங்க வயனம்மா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாம்மா டிவி ரிமோட்டு, ஏன்னா சண்டை வரும் அதனாலே நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன டீ வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தலை ரொம்ப வலிக்குது, போ நான் போட்டுட்டு வரேன் வேணாம்மா. பரவாயில்ல அவள் போய் போட்டும், நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காருங்க, கொஞ்சம் காதார பேசுவோம். சரி பார்த்துக்கடி என்னன்னு. அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருக்காங்க கொதிக்கும், அப்போ வந்து நீ புளியை கரைச்சி எடுத்து ஊற்றிட்டு சரியா. அப்புறம் பொரியல் விடுங்க, என் தலையில் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, நான் பார்த்துக்குறேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சிட்டு தத்துன்னு அந்த நாயை இழுத்துட்டு போகிறீங்க. தெய்வங்க அவர் என்ன ஏண்டி இழுக்கிற, நான் ரூமுக்குள்ளே போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாரு. செருப்பு பிடிச்சி போயிடும், ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு கழிச்சிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து டீ போடுறாரு, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன், நீ வந்து உங்கள் 3 பேருக்கு மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு நீ சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் எல்லாருமே டீ போடுறாரு. நீங்கள் உட்காந்துட்டு அவங்க மிச்ச சொச்ச வேலைகள் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா, அந்த உட்காந்து இதை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த மனுஷன் அழகாக பொண்ணு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தட்டில் வந்து இந்த டீ இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து அப்படியே அந்த மனுஷன் அங்கே பதுங்கிட்டாரு. அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத காதில் வாங்குவாங்களே, இந்த கதைகள்லாம் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி காதில் வாங்கிட்டு இருப்பாரு. தேங்கா அப்படின்னு கத்துறீங்க. ஐயோயோ கூப்பிட்டாலே போட அவள் தனியாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்கோட அம்மா பிடிச்சி தள்ளி விட இவரும் என்னடி அப்படிங்கிறாரு. இங்கே வாடா, காய்கறி அரைஞ்சுதாடா, கொடுத்து தோலை என்னென்னு அறியணும், இதெல்லாம் அரைஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் அப்படியே சொல்லி அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி ஓவியமாக பேசுகிறீங்க. ஏன்னா காரியம் ஆகணும்ல அதுக்காக. ஸோ அந்த மனுஷனும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இங்கே என்னன்னே தெரியல, எனக்கு வேறு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. ஏன் வேணம்மா, பார்த்து பொறுமையாக பிள்ளைங்களை கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்க, அது ஆம்பளை பிள்ளை, அவனுக்கு என்ன 28 வயசு 29 வயசு ஆனாலும் கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாய்க்கு இப்போவே 25 ஆகிடுச்சு, இதுக்கு இப்போல்லாம் பார்த்தா தானே 26 27 முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், எங்கே இந்த கழுதைங்க இதுங்களுக்குள்ளே லவ் பண்ணி ஒழிஞ்சாலாவது சரின்னு சொல்லிட்டு இதோ இங்கே தானே நானும் விட்டுடுவேன். யார் இந்த காலத்தில் எந்த பயில் இல்லைங்கன்னே நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேவங்க அம்மாட்ட வந்து இங்கே ஒயனம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான்.
என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யாரை நம்பி எப்படி பொண்ணை கொடுத்து அது நல்லபடியாக இருக்கா இல்லை நம்மளுக்காக பொய் சொல்லுதுங்களா எதுவுமே தெரியல. எந்த நேரத்தில் எந்த புத்தில் எந்த பாம்பு வரனே தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே டக்குன்னு தேவங்கூட அம்மா, பேசாமல் நம்மளே நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? எனக்குமே பையனை பிடிக்கும்தான். உங்களுக்கு? எனக்கும் தான் தேவங்க ரொம்ப பிடிக்கும். அவன் என் புள்ள மாதிரி. அப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எங்கே அதுதான் எந்த இளவுமே அதுங்களுக்கு உள்ளே இல்லையே. இப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுன்னு தானே நிற்கிதுங்க, கையில் தோலை போட்டுட்டு. எங்கேயாவது ஒரு பொண்ணு பையன் மாதிரி நிற்கிதுங்களா அதுங்க? அந்த உணர்ச்சினா என்னன்னே தெரியாது போலியே அதுங்களுக்கு. இதுங்களை கல்யாணம் பண்ணி வச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் கரெக்டாக முடிஞ்சிடும். நீங்கள் வேறு வயனம்மா. அது இப்படி இருந்தாலும் ஒரு பையன் அப்படியே தெரிஞ்சிடாதா, ஒரு பொண்ணுன்னு அப்படியே தெரிஞ்சிடாதா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் தான் 4 செவத்துக்குள்ளே. இதுங்க ஐயோ கடவுளே, அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு 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 வருஷம் ஃபுல்லாகவே இதுங்களை ஒரு ரூமில் போட்டாலுமே இது ஒன்றா ஆகி ஒழியாதுங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மாறும். உங்களுக்கு என்ன நீங்கள் தோணுதுன்னு சொல்லுங்கள். நான் இவனந்தான் நான் சொல்லலை. எனக்கு எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓயன் மருமகளாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒன்று மண்ணுமா 2 உட்காந்துட்டு கிச்சனில் வேலை பார்க்குதுங்க. இந்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட முடியுமா? இல்லை என் பிள்ளை ஒத்த பிள்ளையை நான் பெற்று வச்சுருக்கேன், நாளை பின்ன அவள் வந்து அப்படியே பிள்ளைய தனி கொடுத்தனத்தில் அழைச்சிட்டு போனா? ஆனால் பையன் அப்படிலாம் பண்ணாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் வளர்ந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு பையனை பற்றி நல்லா தெரியும். எனக்குமே பையனை பிடிக்கும். நீங்கள் என்னென்னு யோசித்து பார்த்து முடிவெடுத்து சொல்லுங்கள் வயனம்மா. எனக்கு பரிபூர்ண சம்மந்தம் தான். அவங்க அப்பாவுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்னென்னு யோசிச்சுட்டு சொல்லுங்கள். சரியாக வருமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி ஆகிடும், எல்லாம் ஒரு கட்டத்தில் பழகிடும் அப்படிங்கிறீங்க. இப்போ பிள்ளைங்கள்ட்ட கேட்க வேணாம், நீங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. சரி, நான் அவங்களோட அப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ நீங்கள் வேறு, வயனை செய்ய சொல்லியிருக்கேன், வயன் செஞ்சிட்ருப்பா, நான் என்னென்னு ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. லைக் திங்கிங். போய் வயனோட அம்மா அப்படியே திங்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பொறுமையாக தேவங்களோட அம்மா உள்ளே போயிட்டு, என்ன வேலையெல்லாம் நடக்குதா? அம்மா வண்டியம்மா நான் போகிறேன்னு குட்டுன்னு அந்த மனுஷன் ஒட்டியே போயிட்டாருங்க தேவங்க. அப்படி அம்மா கொஞ்சம் வழி விடுங்க அப்படி சொல்லி டக்குன்னு பக்கத்தில் போய் உட்காராரு. அவங்க அம்மா அப்படியே இங்கே தேவங்க பார்க்குறாங்க. என்னம்மா, என்ன சேனல் வைக்கணும் சொல்லுங்கள், வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது அம்மா ஏதாவது கொளுத்தி போட்டுட்டா? என்னம்மா சொல்லி வச்ச அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படின்னு அவர் உள்ளேருந்து சத்தம் போட்டுறாரு. நான் எதுவும் சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டீங்க அவங்க அம்மா. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. இவங்க, நான் உன்கிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் இதே டாபிக் தான் போகுது. அதாவது வயனோட அம்மா தேவங்கிட்ட கேட்குறாங்க, வயன் தேவங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி. ஓகே, 2 பேருமே இதே கான்வர்சேஷன் தான். என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நீ தேவங்க என்ன நினைக்கிற? அதே மாதிரி இங்கே வந்து வயனோட அம்மா, வயனை பற்றி நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சரியான லூஸு பஜாரி, எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்கிறீங்க. 1 2 தான். ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு 2 பேருமே அட் டைமில் சொல்கிறாங்க. நீ சொல்லு. நல்ல பையன்தான், அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், அவ்வளோதான், வேறு என்ன? இதே தான் இங்கே தேவங்குமே சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கு ஒருத்தருக்கு பற்றி ஒருத்தர் நல்லாவே தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு, ஏன் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? டடக்குன்னு 2 பேருமே அப்படியே கை விட்டுருப்பீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட் டைமில் 2 பேருமே கடுப்பாக கேட்டிருப்பீங்க. இங்கே வயனோட அம்மா, ஏண்டா தேவங்க
அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சா சேச்சா என்னால் பையனோட குடும்பம் நடத்த முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்படா இந்த தொல்லை விட்டு ஒழிவோன்னு நான் இருக்கேன். இதுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டுனா அது இங்கேருந்து அந்த சனி எங்கேயாவது போயிடும். அப்பா நம்ம நிம்மதியாக நாளை பின்ன நல்லா நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சா நீங்கள் அதை விடமாட்டீங்க போலியே. ஏன் நான் நல்லாவே இருக்க கூட நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படின்னு இவர் கத்துறாரு. இங்கே நீங்கள் ஐயையோ இவனுக்கு தார் குச்சி போட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுப்பா, என்னால் இதுக்கு மேலெலாம் சஃபர் ஆகவே முடியாது, என்னால் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி தான் இருக்கும். இப்போ நான் உனக்காவது பரவாயில்ல, அவனை பற்றி உனக்கு சின்ன வயசுலேருந்து A to Z தெரிஞ்சது. ஆனால் எனக்கு தேவங்களோட அப்பா பற்றி என்ன தெரிய போகுது? ஒரு மண்ணுமே தெரியாது. கடுப்பாகும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுதான் அவருக்கு பிடிக்கும். இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? அது ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அது வந்துடும். நீங்கள் அப்படியே தூரத்தில் உட்காந்துட்ருக்க அந்த இப்போ அவரோட பேக் போஸ் மட்டும்தான் உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிட்ருக்கோம். அப்படியே நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. இந்த மூஞ்சிக்கா ஃபீலிங்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதை பாரு, இப்போ இப்படி தான் இருக்கும். நீ யோசிச்சு பாரு. இப்போது வேறு ஒருத்தவங்க நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ தூரத்துக்கு போவேன், சரி வீடு பரவாயில்ல. அவன் எல்லாத்துலேயுமே நல்ல விதமாக உன்னை பார்த்துப்பான்னு என்ன நிச்சயம்? உனக்கு இவனை பற்றி எல்லாமே தெரியும். இவன் இப்போ என்ன பேசுவான்னு முத கொண்டு உனக்கு தெரியும். அந்தளவு நீ அவன் மேலே உனக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. ஆனால் உனக்கு இப்போ நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் அவரை பற்றி துளி கூட தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனா, உன்னை நல்லா பார்த்துப்பானா, உன்னை கொடுமை பண்ணுவானா, இல்லை உன்னை தாண்டி வேறு யாரையாவது அவன் காதலிக்கிறானா, இல்லை உனக்கு தாண்டி வேறு ஏதாவது சைடில் வச்சுருக்கானா, எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. A to Z தெரியும். அந்த சனியை சரக்கடிச்சாலும் உன்கிட்ட நல்லா மாட்டிக்கும். அப்படி தானே? ஆமாம். நல்லா யோசித்து பார்த்து முடிவெடு. இந்த ஒன்று மட்டும்தான் உனக்குள்ளே குறையா இருக்குது. அவனை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு அவ்வளோதான். ஆனால் அது நாளை பின்ன மாற போகிறது தானே, அப்படியே போய் ஒட்டிக்க போகிறது கிடையாதுல்ல. அதனால் யோசிச்சு தீர்க்கமாக முடிவெடு. உன் முடிவை தானே இங்கே வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. இதே தான் அங்கே தேவங்களோட அம்மாவும் தேவங்கும் ஓதி விட்டுருப்பாங்க. அவர் அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. உன் பொண்டாடி குடும்பக்காரியாக இருந்தானா, உங்கள் அம்மாவையும் உன்னையும் பிரிச்சுட்டானா? என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், இந்த காலத்தில் எந்த பொண்ணு கூட்டு குடும்பத்தினதில் இருப்பா? எல்லாம் அப்படியே தனி கொடுத்துனா தான் அழைச்சிட்டு போயிடுவா. உன்னால் உங்கள் அம்மாவை பார்க்க முடியாது. மாமியார் பொண்டாட்டி சண்டை வந்துச்சுன்னா நீ எங்கே போய் முட்டிட்டு நிற்ப? இப்போ ஒய்யனுக்கும் உனக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு சமாதானப்படுத்துவேன். இல்லைன்னா ஒய்யன் அம்மா எதுக்கு சண்டை போட போகிறாங்க யோசிச்சுப்பாரு. எல்லாத்துக்குமே நம்ம குடும்பத்தோடு முடிஞ்சு போயிடுவோம். நீ வேறு எவ்வளோவது வச்சேன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறாரு. அம்மா சொல்கிறதா சரிதானே? அப்படியே இந்த மனுஷன் இப்போ அப்படியே பொறுமையாக நீங்கள் என்னமோ வதக்கிட்டு இருக்கீங்க அதை பார்க்குறாரு. ஐயண்ணா அப்படிங்கிற மாதிரி. நல்லா யோசிச்சு முடிவெடுப்பா. நீ சொல்கிற இப்போ கஷ்டமாக இருக்குது, கடுப்பாகுதுன்னு, ஆனால் நாளை பின்ன அது மட்டும்தான் இருக்கும். நாளை பின்ன எது வேணால் மாறும். நான் பிரெயின் வாஷ் பண்ணுறேன்லாம் கிடையாது. இந்த வயசில் நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி தான் நீங்கள் மாற போகிற வயசும் கிடையாது. உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக முடிவெடுக்கிறதுக்கு எல்லா திறமையும் இருக்குது. பார்த்து சூதானமாக யோசி. 2 நாள் தாராளமாக தரோம். 2 நாளுக்குள்ளே யோசி. சரியா? சரிம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ உட்காந்து படம் பார்க்குறாங்க. இப்போது அவங்க கிளியர் ஆகிட்டாங்க. இங்கே நீங்களும் தேவமும் பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டீங்க. நீங்கள் அப்படியே ஒரே டைமென்ஷன்லேயே வதக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக சமையல்லாம் ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டே தேவங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றீங்க. நானுமே பேசணும். அந்த மனுஷனும் நீங்களும் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜஸ்ட் 2 பேருமே எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே டக்குன்னு 2 பேருமே பெட்டில் ஒரு கால் அப்படியே வச்சுட்டு உன்ட்ட ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட் அ டைமில் இதே வார்த்தை தான் 2 பேருமே கேட்டுட்ருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா அப்படின்னு தான் இதே வார்த்தை. என்ன நீ முடிவு எடுக்கலான் இருக்க?
நீ என்ன முடிவு எடுக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்களை பற்றி கேட்குறாரு. எனக்கு நீ ரொம்ப தொல்லை தேவம், கடுப்பாகும். லைக் நான் ஒரு விஷயத்த செய்ய சொன்னால் நான் ஓராயிரம் உங்ககிட்ட சொல்லணும், கடுப்பாகும். ஆனால் எனக்கு அது பரவாயில்ல. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. பரவாயில்லண்ணா, இதை கூட பேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது பின்னாடி கெட்டவனாக இருந்தானா, என்னை நல்லா பார்த்துக்காதவனாக இருந்தானா, எங்கள் அம்மா அப்பாவை அவனுக்கு பிடிக்காம இருந்ததுன்னா அதெல்லாம் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீ எவ்வளவோ எனக்கு பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீ என்ன நினைக்கிற? நானும் தான். உங்கள் கண்ணு அப்படியே வைடாக போகுது. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், பாவம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் எவ்வளோ கொடுமைப்படுத்துவான், அவன் எவ்வளோ பாவம் பண்ணவன் அப்படி இப்படின்னா, இப்போ எப்படி நீ இதுக்கு ஓகே சொல்கிற? எங்கள் அம்மா அந்த அளவு அவனை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஹலோ, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, ஓகே? பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு ஐம் அ மெச்சூர்ட் காய். என்னாலே தனிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன் முடிவு என்ன? நீ எனக்கு பெரிய தொல்லை தான், கடுப்பு மாதிரி ஆகுது தான், பட் இட்ஸ் ஓகே. என்னால் உன்னை சமாளிக்க முடியும். ஐ ஹோப். அப்போ உனக்கு ஓகேவா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு ஓகே தான், ஓகே தான் எனக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் சே அப்படின்னு நீங்கள் சொல்லி திரும்பிக்கிறீங்க இவ்வளோ நேரம். ஏன்னா நீங்கள் இப்போ பேசுகிறது ஆக்சுவலாக டு பி லவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லவ். அது 2 பேருக்குமே லிட்ரலி ஃபீலிங்ஸ் கிடையாது, லவ் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஸோ இப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு பார்க்கணுமா அப்படிங்கும்போது டடக்கு நடுபரிச்சே அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. இங்கே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஓகே, இங்கே தெரியும் அம்மா எனக்கும் ஓகே அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. அவங்க அப்பாக்கெல்லாம் இப்போலாம் தெரியாது, ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னது ஓகே, எதுக்கு ஓகே? அதுவாங்க, தேவனுக்கு ஒயனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான். இதுங்க ஃப்ரெண்டு தானே, எப்போ இந்த கருமை எல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ வரைக்குமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறல, அவரை அப்படியே அவர் கையை போடுறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க இப்போ கை வைக்கிறாரு. ஆனால் நாங்கள் இந்த முடிவெடுத்துருக்கோம். என்னடா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதே தாண்டி அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா 2 பேரும் அப்படியே வியர்டாக பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏங்க தெரிஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கஷ்டப்பட்டு நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம், அமைதியாக வாய முடிட்டு இருங்க. ரொம்ப நல்ல முடிவுமா, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் அவரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுருந்துருப்பீங்க. நீங்கள் இங்கே கடுப்பாயி அப்படியே முடியலடா போடா நீ அங்கே போய் தூங்குடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஏன் பெட்டு, நான் தான் படுப்பேன், நீ போ அங்கே உன் வீட்டுக்கு போடி, காலையிலேருந்து இங்கே தாண்டி இருக்க நீனு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. நான் அப்புறம் வரவே மாட்டேன், போ நீ போ, நான் வராத போ, சரி நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் தான் போய் உட்காடுறீங்க. சோஃபாவில் தான் போய் படுக்கிறீங்க. என்னோட சொன்னீன்னு வரவே மாட்டேன்னு சொன்னேன், நான் பெட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன், உன் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன், நான் ஒழுங்கு காத்துல வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் போய் படுக்கிறீங்க. நீ திருந்தவே மாட்டேல்லடி, அசிங்கமாக எப்படி மாத்திரா பறச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் போட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே போய் படுத்து வந்துருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்த்துட்டு தூங்குறாரு. என் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திங்க் பண்ணிருக்காரு. ஸோ அவருமே தூங்கியிருப்பார், நீங்களுமே தூங்கியிருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் ஈவினிங் போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவங்களோட அம்மா கிட்ட தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. தேவங்க வந்து அப்படியே உங்கள் அம்மாவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவர் அந்த சைட் போயிருந்திருப்பார். எங்கள் 2 பேரும் வீட்டில் வேறு சாப்பாடு. இங்கே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா சப்பாத்தி செஞ்சிட்ருக்கீங்க. அந்த சப்பாத்தி மாவில் பசவெல்லாம் நீங்கள் அது பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து இட்லி தோசை. ஸோ இங்கே வந்து அந்த மனுஷன் வந்து இட்லி தோசை சாப்பிட்டுட்டு வந்திருப்பார். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு 10:30 மணிக்கு மேலே நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பீங்க, அங்கேருந்து இவர் கிளம்பி வந்திருப்பார். ரோட்டில் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. போடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியே அப்படிங்கிறாரு. இங்கே சப்பாத்தியே. சப்பாத்தியா அப்படிங்கிறாரு. போடா
அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக உங்கள் வீட்டுக்குமே போயிட்டு கதவை சாத்தியிருந்திருப்பீங்க. சிரிப்பாக வருது உங்களுக்கு. ஐயோ எப்படி சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிறேன் பாரு நான் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அம்மா சப்பாத்தியா என்ன? ஏன் நீ அங்கே தின்ட்டு வரல? தின்னேன் சப்பாத்தி அப்படிங்கிற. சரி உட்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ சப்பாத்தி அதுக்கப்புறம் குருமாலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக அவங்க திருப்பி சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் என்ன ஒரு ஆச்சரியம், தேவங்க எழுந்திரிச்சிட்டாரு. என்ன சேவல் கூவி இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலை பார்க்குறாரு. சைலண்ட்லேயே போடுறேன். ஏன்னா ஒரு மிஸ்டு கால் இல்லை. எப்படிரா அது? அவருக்கே ஷாக்கு. அம்மா பையன் உனக்கு கால் பண்ணால என்ன? ஆமாண்டா, அதான் நான் பார்த்தேன். இவளாவது மாறுறதாவது என்னது? ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையா? ஓவரா பண்ணுறாமா? நீ சொல்லு எதுக்கு உனக்கு கால் பண்ணாவ? நீ சொல்லு என்னாச்சு? நீ சொல்லு எதுக்கு அவள் கால் பண்ணா? தெரியல, எங்கேயோ வெளில போகணுமா, உனக்கு கிளம்பி இருக்க சொன்னாங்க. ஏன் அந்த அம்மினி எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களோ? ஏன் உங்களால் எனக்கு கால் பண்ணி கிளம்ப சொல்ல மாட்டாங்களோ? என்னால் கிளம்ப முடியாது. அவளா நானான்னு பார்த்துறேன்னு. ஏண்டா சண்டை போடுற? ஏண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயேண்டா. வாய்ப்பில்லம்மா வாய்ப்பில்லை. எனக்கும் ஈகோ இருக்குது. அவளுக்கு அவ்வளோ இதுன்னா ஏன் என்னால் இருக்க முடியாதா? பார்த்துக்கிறேன், நானும் அவளான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கல் மாதிரி உட்காந்துருக்காரு. இங்கே நீங்கள் அதாவது தேவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, ஹலோ அம்மா கிளம்பிட்டானா அவன்? நீ வேற அவன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி காலையிலேருந்து உருன்னு உட்காந்துருக்கு. நீ அவனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேளும்மா. அவன் உட்காந்து உசுரை வாங்குது என் உசுரை. நான் வரேன். ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. அப்படியே கடுப்பாகி கதவு டொம்மில்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பெட்டில் அப்படியே ஹாயாக படுத்துட்டு ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு போல். இப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன எங்கேயா போறியா என்ன வெளில? நான் கிளம்பிலாம் வந்திருக்க. ஏன் அவனுக்கு சொல்லலையா அம்மா? அப்படியா? என் ஃபோனுக்கு எதுவும் வரலையே. உன் ஃபோனுக்கு நான் கால் பண்ணல, ஆனால் அம்மா ஃபோனுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தானே இதேமாரி அவனை கிளம்ப சொல்லி. ஏன் சொல்லலையா? நான் போய் கேட்கவா? ஹலோ சொன்னாங்க தான். ஏன் உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பா? ஏன் உன்னால் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியாதாம்மா? நொசன்னு 3 நாள் மற்ற நாள்லாம் கால் பண்ண தருதில்ல. ஏன் இப்போ கால் பண்ணால் எனக்கு என்ன, உனக்கு என்ன கேடு அப்படிங்கிறாரு. அதான் நேர்லேயே வந்து பிடிங்கிட்டேனே, கிளம்பு. எங்கே போகிறோம்? ஏன் இப்போல்லாம் நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் கிளம்புவீங்களோ? சரி ரைட்டு விடு, நானே பார்த்துக்குறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய பிடுங்கியா நீ? நான் பார்த்துக்கிறேன்டா. ஏய் என்ன உனக்கு எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுதுடி. அதுக்கு என்ன இப்போது? அப்போ என்ன நான் தலையில் கிரீடம் வச்ச மாதிரி ரொம்ப ஆட்டி நிற்கிறியா? இப்போல்லாம் சொன்ன வச்சுக்கோ, நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா சொல்லிட்டேன். அப்படியே நீ ஒருத்தவங்க தான் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் இருக்கான்னு நினச்சிட்டு ஒவ்வொரு சீன் போட்டு நிற்காத. பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டாயிட்ருக்கீங்க. நீ ஒன்றும் கிளம்ப வேணாம், நானே பிடிங்கிறேன். இவன் கிளம்பி கிழிச்ச வரைக்கும் போதும் அப்படி சொல்லி டப்புன்னு கதவை சாத்தி நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. அம்மா எனக்கு அவள் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைம்மா. மண்டபத்துக்கெல்லாம் புக் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணு அப்படி சொல்லி தேவங்க சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தைரியம் டொம்மில்னு அடிச்சுட்டு போகிறா. நான் தான் சொன்னேன்னே கிளம்புன்னு. உனக்கு வேணும் தான். என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நீ அவளுக்கு அம்மாவா இல்லை எனக்கு அம்மாவா? சொல்லு நீ அம்மாவா? நீ முதல்ல நான் பையனோட அம்மாட்ட போய் கேட்டுக்கிறேன். ஏன்டா நீ முதல்ல பேசாதம்மா, உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடுப்பாகி போயிருப்பார். உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க உட்காந்து. இங்கே அவர் வேணுங்கன்னே உங்கள் வீட்டுக்கு போகிறாரு. நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு சல்லுன்னு போயிருப்பீங்க. அந்தளவு போயிடுச்சா? சரி இருக்கட்டும் அப்படின்னே அவர் இருந்துகிட்ருக்காரு. இப்போது இங்கே உங்கள் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் கடுன்னு உங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ பேசுகிறாரு. உங்கள் அம்மா அவளுக்கு என்ன அவ்வளோ இதாக போயிட்டா அப்படியே தேவங்க சப்போர்ட்டு. இங்கே அப்படியே தேவங்களோட அம்மா அவங்களுக்கு அப்படியே சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகியிருந்துருக்கும். அவர் ஆமாம் அந்த சனி எங்கே போச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. தெரியலையேடா, உன்னை அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னால் நீ கிளம்பவே இல்லை போல். அந்த சனியை எங்கேயோ போயிடுச்சுடா, தெரிலடா எனக்கு எங்கே சொல்லவே இல்லை. ஏன் உங்கள்கிட்ட சொல்லாமல் போனாவ? ஏன் அவளுக்கு ஒரு அறிவு இல்லைங்கம்மா? பெற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு போ. தெரியலடா, நானும் சரி உன் கூட தானே போகிறா, இருக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டேன். எங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுச்சுல்ல. ஆமாம், இன்னும் ஃபோன் கூட பண்ணலை. அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா.
அவருக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. டக்குன்னு அப்படியே பையனோட அம்மாவோட ஃபோனை அப்படியே பொறுமையாக நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பையனுக்கு டயல் பண்ணுறாங்க. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அவருக்கு அவ்வளோதான், பக்கு பக்குன்னு ஆகுது. ஐயோ அவள் காலையிலே கூப்பிட்டாலே நான் போயிருந்துருக்கணும் போலையே, ஏதாவது ஆகிடுச்சோன்னு அப்படியே அடிச்சுக்கிது மனசு கடந்து. ஆனால் வெளியில் காட்டிக்கவே இல்லை தேவங்க. ஆக்சுவலாக அம்மா நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன். ஏன்டா இங்கே சாப்பிட்டுட்டு போ. இல்லைம்மா கொஞ்ச நேரம் நான் வெளில போய்ட்டு வந்துடுறேன், இந்த 2 நிமிஷம் மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் கடகடன்னு போயிட்டு என்ன பண்ணுறது. இப்போது அவரோட வண்டி எடுத்துகிட்டு அவர் மட்டும் போகிறாரு. எங்கே போகிறதுனே தெரியல ஆக்சுவலாக அவருக்கு. சரி ஈகோ விட்டு தள்ளு சனிய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே அட்டன் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போய் கட்டாக போகுது. பையன் எடு அப்படின்னு சொல்லிட்டு டயல் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு வழியாக ஒரு 4-5 ரிங் கழிச்சு நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க. ஹலோ அப்படிங்கிறீங்க. உனக்கு என்ன மயிறு புட்டிங்கி, என்ன மயிரை பண்ணிகிட்ருக்க, ஏன் உனக்கு ஃபோன் பண்ண ஒருத்த எடுக்க முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா முன்னா ரோட்லேயே வச்சு கேட்குறாரு உங்களை. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹலோ ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா. அவர் எங்கே போயிருக்க, சின்ன சத்தம் பின்னாடி. கான்சர்ட்டுக்கு போயிருக்கேன், கான்சர்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கான்சர்ட்டுக்கோ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஹே ஹலோ கேட்கல, சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. எந்த கான்சர்ட்டு இப்போது அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணுறாரு இப்போதைக்கு என்ன கான்சர்ட் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட் இருக்கும் போல். ஸோ ஷோ ஈவினிங் ஆகுமா இவள் வரத்துக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடுப்பில் அப்படியே அவரோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. இனிமேல் எப்படி போக முடியும். ஆல்ரெடி வந்து கான்சர்ட் போயிட்டுருக்கு, உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே கடுப்பில் தான் உட்காந்துருக்காரு. அவரோட வீட்டில் அவருக்கு கடுப்பாகுது. ஒரு சாப்பாடு சாப்பிட எதுவும் பண்ணலை. ஏன்டானாம்மா நானே கடுப்பில் இருக்கேன் சும்மா இருமா அப்படிங்கிறாரு. ஆமாம் அவன் கடுப்பத்துக்கு என் மேலே காட்டுப்பா, தின்னாமல் ஒழி எனக்கு என்ன அப்படின்னு இருக்காங்க. டைமை பார்க்குறாரு. மதியானம் தூங்கலை. இவருக்கு மதியானம் தூக்கலலாம் தலையே வலிக்கும் அவருக்கு. மதியானம் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கால் வருமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு லிட்ரலி. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிருந்திருக்கும், 6, 7, 8 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் கால் வரல அவருக்கு. அவ்வளோதான். இப்போது அப்படியே உங்கள் அம்மா கால் பண்ணிட்டு, ஹலோ அம்மா வந்தாலா இல்லையா. இல்லைடா இன்னும் வரலடா, இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு 5 மணிக்கு இருக்கும், கான்சர்ட்டில் இருக்காலாமே அந்த காலத்தை, அதான் வரத்துக்கு 10-10:30 ஆகும்னு சொன்னாடான்ட்ட. 10-10:30 அப்படிங்கிறாரு. கான்சர்ட்னா அப்படி தானடா ஆகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்துருப்பாரு. இப்போ பார்க்குறாரு மணி 9. நிற்கவே முடியல அந்த மனுஷனால். அம்மா நான் வெளில போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு அந்த கான்சர்ட் நடக்கிற ஏரியாவுக்கே போயிட்டார். ஆக்சுவலாக வெளில தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு காலும் பண்ணல எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அந்த கான்சர்ட் முடிகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் பை 10:45க்கு மேலே தான் முடியுதே. ஒரு 11 மணி ஆயிருந்திருக்கும் கான்சர்ட் முடிகிறதுக்கு. எல்லாம் அப்போ தான் பஞ்சாக வந்துட்டுருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டர் இப்போ நீங்கள் வெளில வரீங்க. வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கூட்டிக்கு பக்கத்தில் தான் அந்த மனுஷன் வந்து வண்டியை போட்டிருப்பார் போல். நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்கூட்டி எடுக்கும்போது தான் டக்குன்னு நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அக்கறை இது இருக்கிற மாதிரி தான் பண்ணோம். ஹலோ எக்ஸ்கியூஸ்மி சார், உங்கள் கால் எடுக்க முடியுமா, எங்கள் ஸ்கூட்டியில் இருக்குது, தள்ள முடியல. அவர் டக்குன்னு இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் டக்குன்னு அதை கால் எடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக வண்டி எடுக்கிறீங்க. அந்த காலை திருப்பி எடுத்து வச்சுட்டு, வண்டி இங்கே இருக்கட்டும், முதல்ல என் வண்டியில் ஏறு, ஓவராக பண்ணாத, தயவு செஞ்சு எடு முதல்ல உன் காலை. இந்த பாரு கொல்ல காண்டில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையே மேலே ஏறிடு, காலைல வந்து எடுத்துக்கலாம் வா. ஹலோ இட்ஸ் நியூ ஸ்கூட்டி மேன். மசுரு ஏறி ரைட்டு வேறு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே அவர் மேலே ஏறி அவரோட பைக்கில் ஏறி உட்காருங்க. ஓகே, அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் அவ்வளோ கேப்பே இருக்குது. அந்த மாதிரி தான் பின்னாடி அப்படியே கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே கடுப்பில் பார்க்கணுமே. அப்படியே இந்த மிரர் இருக்கும்ல, ஃப்ரண்டில் மிரர், அந்த மிரரில் அப்படியே அவரோட ஃபேஸ் தெரியுது. அப்படியே நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா தெரிச்சு அப்படியே வெளில வந்துடும். அந்த மாதிரி சரி காண்டில் இருந்துகிட்ருக்காரு.
எப்போலேருந்து வெயிட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறாரு. நான் மதியானத்துலேருந்து வெயிட் பண்ணேன். உனக்கு அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டேன். சரி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அவர் அப்படியே டக்குன்னு வண்டி நிறுத்தி அப்படியே பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு குளுகுளுப்பு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்து மறக்கிறாரு. நான் வாங்கி தர முடியாதா? சரி இறக்கிடு, நான் கிளம்புறேன். வையன் நீ ஓவராக பண்ணுற சரியா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் இருக்குது, ஏன் உனக்கு அதை கூட செய்ய முடியாதா? முடியாதுடி அப்படி சொல்லிட்டு சல்லுன்னு மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போகிறா. நீங்கள் கடுப்பில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போது தள்ளு வண்டியில் ஒரு ஐஸ்கிரீம் போகும். அதாவது நிறுத்த நான் வாங்கிக்கிறேன் ப்ளீஸுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காதுலேயே வாங்கல அந்த மனுஷன் அப்படியே ஜல்லுன்னே ஏற்றிட்டுருக்காரு. அப்படியே கடுப்பில் அப்படியே பொறுமையாக உட்காந்துருப்பீங்க. பார்த்தா ஐ பேக் உள்ள மனுஷன் நிறுத்திட்டு பா அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கிட்டுருக்கீங்க. அவருக்கு பிடிச்சது சீதா ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துப்பேன். எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, ரைட்டு விட நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களோடது ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே அப்படியே அமைதியாக கையை கட்டி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ பொறுமையாக அவரோடது எடுக்க போகிறீங்க. இது என்னோடது அப்படிங்கிறாரு. ஏதான் வேணாம்னு சொல்லுங்க, கொடு பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்கூப்ஸ் தான் எடுத்திருப்பீங்க. வெடுக்குன்னு அவர் ஃபுல்லாக பிடிங்க அவர் சாப்பிட்டுட்ருப்பார். இதுக்கு அந்த கௌரவம்லாம் தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் போய் பே பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லி நீங்கள் பே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே கடுன்னு உங்களை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கூட அப்படியே அப்படியே எங்கன்னா லைக் பேசவே இல்லை, அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே 1-2 ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பார். ஓகே போகலாமா? அப்புறம் வாயே திறக்கவே இல்லை, வண்டி எடுக்கிறாரு. ஸோ நீங்களும் பின்னாடி உட்காடுறீங்க. வண்டி ஜல்லுன்னு அவரோட வீட்டில் தான் போய் நிற்குது. எருமை மாடு என் வீட்டில் விடு, காதுலேயே வாங்கலை. ஷி முடிச்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே நடந்து போகிறீங்க. உன்னை யார் போக சொன்னது? உள்ளுக்கு மறித்த வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாரு. வலிக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கழுத்து வேறு லைட்டாக நொடுக்கியிருக்கும் அவர் பிடிச்சி இழுத்ததில். நீங்கள் அப்படியே வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கத்தாத, அம்மா பார்க்க கேட்கணுமா? இத்தனை மணிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு கேவலமாக கேட்பாங்க, வாய் மூட்டு வா. இப்போ நீங்கள் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அவரோட ரூமுக்கே போயாச்சு. எனக்குலாம் கழுத்தெல்லாம் வலிக்குது வேறு உட்காந்து நீ சோஃபாவில் வேணால் படுத்துக்கோ, என்னெல்லாம் என்ன சோஃபாலெலாம் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுன்னு அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லைக் பெட்டில் தான் படுத்து வந்துருப்பீங்க. அவர் உங்களை ஒன்றுமே சொல்லவே இல்லை. உங்களுக்கு வேறு இந்த ட்ரெஸ்ஸு வேறு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அப்படியே கடைன்னு அவரோட ஷெல்ஃபில் உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். நீங்கள் சில நேரத்தில் இவரோட ரூமில் படுத்துப்பீங்க. அந்தமாரி அவரோட வீட்லேயுமே உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பெட்டில் போய் படுக்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த மனுஷனும் பெட்டில் தான் படுக்கிறாரு. நீங்கள் 2 பேருமே படுப்பீங்க தான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு பொறுமையாக தூங்குறீங்க பாருங்கள். எப்படி தான் தூக்கம் வருதோ இவளுக்கு பாரு, சி பொண்ணா அவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் 2 பேருமே அப்படியே எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. இப்போ 2 பேருமே இப்போது பாத்ரூம் கடிச்சிக்கிறீங்க. நான் தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாத்ரூம் போகிறாரு. நீங்கள் அப்படியே பல்ல விளக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக ஹாலுக்கு வந்திருப்பீங்க. என்னடி நீ இங்கே தான் தூங்குனியா? ஆமாம்மா, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பற்றி வச்சிங்கன்னா நான் இப்படி தான் இருக்கணும். அவன் பாசக்கார பல்லடி, ஆமாம் வல்லுன்னு பிடுங்குது. அவர் அப்படியே வந்திருப்பார். அப்படியே அமைதியாயிட்டீங்க. சரிம்மா, அவனை கிளம்ப சொல்லுங்க. ஏன்? ஸ்கூட்டி அங்கே இருக்குது, அவன் என்னை உட்கார வச்சு இந்த வண்டியில் அழைச்சிட்டு வந்துட்டான். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரணும். கிளம்பாண்டா, அவளே கூப்பிட சொல்லுங்கம்மா, அப்போ தானே வருவேன். ரொம்ப பண்ணுறதே நீ. நானா நீயா? ரைட்டு விடு. வரீங்களா சார்? வெளியில் போகணும், என்னோடய ஸ்கூட்டி எடுக்கணும் சார். வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பியும் அவரோட வண்டியில் ஏறி உட்காந்துருந்துருப்பீங்க. உங்கள் ஸ்கூட்டி எடுத்து திருப்பியும் வந்திருப்பீங்க. இப்போ டக்குன்னு உங்களோட வீட்டுக்கு தான் போயிருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் உங்கள் வீட்டில் தான் வந்திருப்பார். நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக குளித்து முடிச்சுட்டு
அப்படியே நீங்கள் தலையை தூட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்து தான் முறைக்கிறார். இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்க, என்ன பார்த்தா எப்படி தருது, ஏன் அழகாவா பாரு, யார் வேணான்னு சொன்னா, சீட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவருக்கு சிரிப்பு வேறு லைட்டாக வந்திருக்கும், ஆனால் கடுகடுன்னு தான் இருந்துகிட்ருக்காரு. போதும் விட்றா, ஓவராக தான் சீன் போடுறேன், என் பொண்ணு அப்படியே உட்காந்து அப்படியே முழுங்கிடுறான் பார்வையாலே, போதும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. நீ வேறம்மா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண தெரியுமா, கடுப்பாக இருந்துச்சு இந்த ஒரு நாள், நேற்று ஒரு நாள் ஏன்டா வந்துச்சுன்னு இருக்கு எனக்கு. ஏன் தெரிஞ்சிருந்தா அவள் கூடயே போயிருந்து ஜாலியாக அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கலாம்ல, நீ தான் உட்காந்து ஒரு ரோசம் ஏற்பட்டு இருந்த. அம்மா ஏம்மா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு நாள் இல்லாததே உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லையே. நான் ஏன் ஒரு மாதிரி, நான் தான் பார்த்தேனே உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருந்துச்சு, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னாலாம் இருக்க முடியும் அவள் இல்லாமல். கிழிச்ச நேற்றே பார்த்து ஒழிஞ்சனே உருன்னு இந்த. அப்புறம் எதுக்கு மதியானமே போனியம்மா, நைட்டெல்லாம் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்து காவல் காத்த போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ரோஷா அவனுக்கு என்ன மீன் அனுபவிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு மேலே லைட்டாக ஒரு பாசம் வருது இப்போது. எப்படி சொல்கிறதுனா லைக் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாசம். ஓகே, அந்த மாதிரி. ஸோ இப்போ மண்டபத்தெல்லாம் பார்த்தாச்சு, ஃபிக்ஸ்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கும் அவருக்கும் இப்போ ஏறக்குறைய ஒரு 10 days கழிச்சு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்க போகுது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்குன்னு இருக்குது. எப்படி இந்த லைஃப்பில் நம்ம சர்வைவ் பண்ணிவிடுவோமா, நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டாக, அவன் நம்மளோட லைஃப் பார்ட்னராக கரெக்டாக இருப்பானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் அதே தாட், அதே மாதிரி அவருக்குமே தாட் இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்களாக இருந்திருக்கும். ஃபைனலி உங்களுக்கும் அவருக்குமே ஒழுங்காக ரிசப்ஷன்ஸ்லாம் என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ த வே ஆஃப் பார்க்குறதெல்லாம் லவ்வோடையே கிடையாது, நார்மலாக பார்க்குறீங்க, அடிச்சுக்கிறீங்க, பிடிச்சிக்காது. அது சின்ன வயசுலேருந்து உள்ள பாண்டு இல்லை, டக்குன்னெலாம் மாற்ற முடியாதுல்ல. இன்றைக்கி வந்து நீங்கள் டேரெக்டாக தேவங்களோட ரூமில் தான் தூங்கி இருந்திருப்பீங்க. தேவங்க வந்து அப்படியே உங்கள் வீட்டில் போய் தூங்கி இருந்திருப்பார், டயர்டில் அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆகுது, அப்படியே ஃபியூ மந்த்ஸ் அது சண்டை நிறைய வரும், உங்களுக்கும் அவருக்கும் நிறைய சண்டைகள் வரும். ஆனால் நிறையா அந்யோன்யமாக இருப்பீங்க. லைக் அப்படியே 2 பேருமே ரொம்ப ரொம்ப 2 பேருமே டிபெண்ட்டாக இருக்கீங்க. லைக் அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஆனால் வெளியில் 2 பேருமே காட்டிக்க மாட்டீங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம். அப்படியே அவரை பார்க்குறீங்க, இவன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. ஸோ ஃபைனலி கெட்டி மேலே அப்படிங்கிறச்ச இங்கே வந்து உங்களுக்கு அவர் தாலி கட்டுறாரு. அப்படியே நீங்கள் ஆனால் கேஷுவலாக தான் இருக்கீங்க. எப்படி சொல்கிறதுனா, எல்லாம் தெரிஞ்ச மக்கள் தானே, எல்லாம் தெரிஞ்ச பயலோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி வருது, ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது இங்கே வந்து தேவங்க தென் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து ஒரே வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து தேவங்களோட வீட்டில் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ இங்கே வந்து எல்லா டெக்கரேஷன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் அது ரொம்ப வியர்டாக இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு புதுசு இல்லை, அவரோட ரூமில் தூங்குறதெல்லாம். பட் டெக்கரேஷன்ஸோட தூங்குறது தானே ஃபர்ஸ்ட்டு. ஸோ உங்களை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாலாம் பண்ண சொல்கிறாங்க, லைக் மதிக்கணும் அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவனுக்கெல்லாம் பால்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது சாஸ்திரம் ஒயன், பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பூஸ்ட் ஒரு பேக்கெட் தாங்க, நாங்கள் கலந்து குடிச்சிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா பொறுமையாக அதை எடுத்துகிட்டு போயிருந்துருப்பீங்க. அவர் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு, ரீல்ஸ் பார்த்துட்ருக்காரு மனுஷன். வெடுக்குன்னு மொபைல் வாங்கி இந்தா அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. எதுக்கும் என் மொபைலில் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. ரீல்ஸ் பார்க்குறதுக்கு தான் நேரம், ஏன் இதில் என்ன இருக்குது, ஏன் மொபைல் நான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அதை எடுக்கணும் வாங்க போகிறாரு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா கை வச்சு அப்படியே நோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கூடு, எனக்கு வெறும் பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காண்டா வர்றாரு. இது கத்தாத, இங்கே இருக்குது பூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டு கொடுக்குறீங்க. ஸோ அந்த மனுஷன் குடிச்சிட்டதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் வைக்கணும், இது வேறையா, அவனுக்கு தெரியாது, அப்படியே படம் பார்த்ததே இல்லை நீனு. அவர் அப்படியே சிரிக்கிறாரு, அப்படியே நடிக்காரச்சி அசிங்கம் போடுச்சு, அவனை எத்தனை விட்டு படம் பார்த்துப்பேன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீனு.
அப்படிங்கிறாரு. ஐயே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வழியாக அந்த மனுஷனும் உங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ நீங்களுமே ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த சைடில் போய் படுக்கிறீங்க. பாரு, உனக்கும் எனக்கும் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மூடிட்டு 2 பேருமே படுத்துடலாமா? ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே போய் படுக்கிறீங்க. அவருமே படுத்துருந்துருப்பார். நடுவில் ஒரு 2 தலைக்காணி இருக்கும். 2 பேருமே அப்படியே அந்த தலைக்காணியை கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. அப்படியே சிரிப்பு வருது. ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறா? வேஷ்டி சுட்டு தூங்குறா, நீ மட்டும் என்ன புடவை கட்டி தான் தூங்குறா? சரி ரைட்டு விடு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் போய் புடவை மாற்றாமல் கசகசன்னு இருக்குது. இந்த பாரு திரும்பிலாம் பார்க்காத. ஐயோ அப்படியே ஒன்று பொண்ணான மீனியை நாங்கள் அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே ரசிச்சுட்டால போடி அப்படிங்கிறாரு. எதுக்கு இப்போ வல்லுன்னு என்னை பார்த்துட்டே இருக்கா? இப்போ தான் நீ என்கிட்ட பேசுகிறதே சிடுசிடுன்னு தான் பேசுகிற தெரியுமா? உனக்கு பிடிக்கலன்னா நீ டைரெக்டாக சொல்ல வேண்டியதானே, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணானா எங்கேயாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கோ தேவாங்கன்னு? அப்படியே கடுங்கிறேன்ட்ட. சாரி தேயாங், நான் உன் லைஃப்பில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருப்பேன் நான் நினைக்கவே கிடையாது. இனிமேல் உன் கண்ணுக்கிட்டே நான் வந்து படலைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒதுங்கி போகிறீங்க. அது இதுமாரி நீங்கள் பண்ணதே கிடையாது. லைக் என்னடா நீ இப்படி பண்ணால் நானும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. இத்தனை நாள் இப்படி தான் இருக்குமே. சண்டை வந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. பட் நீங்கள் திருத்தப்பட்டு இப்படி சொன்னதும் அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவங்ககிட்ட வந்து என்ன ஓவராக பண்ணுற? ஆமாம் நான் தான் ஓவராக பண்ணுறேன், சாரி காலில் விழணுமா? டக்குனுக்கு போய் காலில் விழுந்திருப்பீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் தான் சாரி சொல்கிறீங்களே, நீங்கள் தான் ரொம்ப ஈகோஸ்டிக்காக இருக்கீங்களே. பரவாயில்ல இருக்கட்டும், நானே தனிஞ்சு போன்றவளாகவே இருந்துட்டு போகிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு நவுந்து போகிறீங்க. இல்லடி விடுத்தையும் போதும், நான் இனிமே சோஃபாலே படுத்துக்கிறேன், எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் வேண்டாம், விடு. இல்லடி விடுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க? இந்த ரூமை விட்டு போகணுமா? இல்லை 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 நீ போய் அங்கே போய் உட்காருங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நீங்கள் வாங்கணும் அப்படியே நீங்கள் ஒரு பார்வை தான். அமைதியாக அடங்கிட்டார் அந்த மனுஷன். அப்படியே பெட்டில் போய் உட்காந்துருந்துருப்பார். நீங்கள் பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ் அதெல்லாம் மாற்றிட்டு வந்திருப்பீங்க. இப்போ பெட்டில் இருக்கிற அந்த இது இருக்குல்ல, பில்லோஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பில்லோ அதுக்கப்புறம் பிளாங்கெட்லாம் எடுக்கிறீங்க. ஐயா நீங்கள் இதிலே படுடி, ஓவராக பண்ணாத. வேண்டாம் இருக்கட்டும், நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கேன், விடு. எனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்கலையே, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த மனுஷன் அப்படியே சோஃபாவில் டக்குன்னு படுத்துருந்துருப்பார். தயவு செஞ்சு எழுந்துருன்னு சொல்லிட்டேன். முடியாதுடி தேவனை, என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறதையும் எல்லாத்துக்குமே ஓரளவு பொறுமை இருக்குது. உனக்கு வேணா இங்கே படுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. கட்டு பார்க்குது சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த அந்த சோஃபாலே உட்காந்து இருந்திருப்பீங்க. ஏந்திரியன் அந்த பெட்டில் போய் படுப்போம். நீ போய் அங்கே படுத்தா தான் நான் அங்கே படுப்பேன். இந்த பாரு, எனக்கு இதில் படுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படு. யார் வேணான்னா? எனக்கும் கோவம் வருதையா, படுடி. யார் வேணான்னா? அப்படியே சொல்கிற டப்புன்னு நீங்கள் அப்படியே, அது ஆக்சுவலாக குட்டியோண்டு சோஃபா தான், அதிலே அந்த மனுஷன் படுத்துருக்காரு. உங்களுக்கு குட்டியோண்டிய பிளேசஸ் தான் இருக்குது, இருந்தாலும் அந்த இதில் கடுப்பில் நீங்கள் அப்படியே டப்புன்னு படுத்துருந்துருப்பீங்க. உங்களோட லாங் ஹேர் அப்படியே அவரோட கை, அவர் ஆக்சுவலாக கை அப்படி நீட்டிகிட்டு இருக்காரு, அந்த கையில் தான் நீங்கள் படுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன். ஸோ அப்படியே அந்த லாங் ஹேர் அப்படியே அவரோட கையில், அந்த எப்படி சொல்லணும்னா உள்ளங்கையில் அப்படியே படும், அதை அப்படியே லைட்டாக இது பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை மட்டும் எங்கேயோ திருப்பிட்டு இருக்கீங்க. மூஞ்சை பார்க்கறதுக்கு பார்க்காமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்பன்னு திரும்பிடுவீங்க. அந்த சைடு அப்படியே திரும்புறீங்க. சோஃபா ரொம்ப சின்னதுங்கிறதால அப்படியே உழுவ போயிட்டீங்க நீங்கள் டக்குன்னு. அந்த மனுஷன் வெடுக்குன்னு அப்படியே உங்கள் ஹிப்பில் கையை வச்சுட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே அவரோட ஃப்ரெண்டில் அப்படியே இழுத்து இருந்திருப்பாரு. அப்படியே நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அப்படியே தலையை திருப்பிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நான் என்ன நேரம் கையை வாக்கலான்னா நான் நேரம் கீழே விழுந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப அம்மா நல்லா மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க.
அப்படியே அமைதியாக படுத்துருந்துருக்கீங்க. அவரோட ஹேண்ட் இப்போ வரைக்குமே உங்கள் ஹிப்பில் தான் இருக்கும். ஏன்னா எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவருமே அப்படியே அமைதியாக தூங்கி இருந்திருப்பார். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே பொறுமையாக அந்த சைட் திரும்பிட்டு தேங்காய் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுக்கிற மாதிரி. உங்களுக்கு கால் போகிற பழக்கம் இருக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரும் அப்படியே அமைதியாகவே படுத்துட்ருப்பார். இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, விடிஞ்சிருக்கும் நல்லாவே. அப்படியே பொறுமையாக கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் உங்களோட லிப்ஸும் அவரோட லிப்ஸும் அப்படியே அவ்வளோ கிட்டக்க நியர்பை இருக்கும். நீங்கள் டக்குன்னு நவுறலான்னு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் லைட்டாக அப்படியே தலையை லைட்டாக சாய்ச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைக் தூங்கும் போது லைட்டாக சிலுங்குவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சிலுங்கி இருந்திருப்பாரு பாருங்கள். அப்போது உங்கள் மூக்கை லைட்டாக க்ராஷ் ஆகி அவரோட லிப்ஸ் வந்து அப்படியே உங்களோட லிப்ஸில் அப்படியே லைட்டாக அட்டாச் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. அப்படியே பொறுமையாக அதை எடுத்துருந்துருப்பீங்க. உங்கள் வந்துட்டு அப்படியே தேங்காய் பார்க்குறீங்க. அந்த நம்ம ஃப்ளஃபியான அந்த மூஞ்சி, அந்த தலை, அதெல்லாம் பார்க்குறீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்னமோ பெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக பின்னாடி போகிறீங்க பாருங்கள். அப்படியே கீழே வழுக்கி அடிச்சுட்டு விழுந்திருக்க வேண்டியது. நீங்கள் பின்னாடி ஃபுல்லாகவே கேப்பாக தான் இருக்கும், இடமே இல்லை. அப்படியே நீங்கள் அப்படியே சாயிறீங்க பாருங்கள். அப்படியே நீங்கள் வழுக்கி அடிச்சுட்டு விழும் போது டப்புன்னு அந்த மனுஷன் அவர் ஹேண்ட் ஆக்சுவலாக உங்களோட ஹிப்பில் தான் கடைசி வரைக்குமே இருக்கும். அப்படியே நழுவும் போது டக்குன்னு உங்களை இழுத்து பிடிச்சிருந்துருப்பாரு. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஹேண்டை டப்புன்னு பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருப்பீங்க. கீழே இடம் இல்லடி, அந்த சைடில் கீழே வந்துருப்பேன் நான் நேரம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. பரவாயில்ல, நான் தூங்குனியா? நீனு? தூங்கினேன். குட் மார்னிங். வாயில் வந்து இதுமாரி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். நான் என்னடி பண்ணுறது, நீ இவ்வளோ க்ளோஸில் இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த மனுஷன் பொறுமையாக தூங்குறாரு. நீங்கள் அப்படியே நம்ம எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எழுந்திரிக்க போகிறீங்க பாருங்கள். அந்த மனுஷனோட கை டக்குன்னு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணுது. நான் எழுந்திரிக்க போகிறேன். ஓ சரி அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த நீங்கள் திருப்பி கீழே விழுந்துருவீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் பிடிச்சிருந்துருப்பாரு. நீங்கள் எழுந்திரிக்க போகிறேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நவுத்தி விட்டுருப்பாரு. இப்போ அவரோட கையை பார்க்குறீங்க. அப்படியே அவரோட கையில் உங்கள் முடி அப்படியே அந்த ஸ்க்ராச்சஸ் அப்படியே அந்த கையில் ஃபுல்லாகவே அப்படியே இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே லைட்டாக அதை அமுக்குறீங்க. வலிக்குது அப்படிங்கிறாரு. பின்ன உன்னை யார் கையை நீட்ட சொன்னது? ஒரு ராத்திரி ஃபுல்லாக தலையை அப்படியே ஏங்கிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும் கை. பரவாயில்ல, நான் உன்னை எதுவும் சொல்லலையே. உன்னை அமைதியாக உன் பெட்டில் படுத்துருந்தா இந்த கவலை ஏன் உனக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பரவாயில்ல, எனக்கு இது பிரச்சனை இல்லை தான். எப்படி இருந்தாலும் உன் கூட தானே வாழ போகிறேன், இதெல்லாம் என்ன இருக்கு? நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறாங்க. என்ன புதுசாக இந்த மாதிரிலாம் பேசுகிற, இதுமாரிலாம் நீ பண்ண மாட்டில்ல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சீக்கிரம் போடி, நான் அப்புறம் குளிக்க வந்துடுவேன். ஆஃபீஸுக்கு வர போகணும்ல நான். நீங்கள் ஆஃபீஸ் போறியா? ஆமாம். நேற்று தானே கல்யாணம் ஆச்சு. நான் ஆஃபீஸ்க்கு ஒரு வாரமாகவே போவே இல்லை. அட்லீஸ்ட் அங்கே இடம் நடக்குது வந்து எனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் போயிட்டு வந்துடுவேன். அப்போ நீ போய் முதல்ல குளி. உனக்கு ஓகே தானா? நீ போ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் போய் உட்காடுறீங்க. இங்கே அந்த மனுஷன் அப்படியே அந்த இது இருக்கும்ல, ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டே வந்திருப்பாரு. உங்களுக்கு செம்ம தூக்கம் வந்திருக்கும். அப்படியே நீங்கள் இந்த பெட்லேயே படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ போட்டிருக்கிறது எப்படி சொல்கிறதுனா டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் டைப்பில் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக படுக்கும் போது அப்படியே நம்ம கையை தூக்கி அப்படியே தலையில் வச்சுப்போம்ல, ஹெட்டில்,
ஸோ அந்த மாதிரி ஒரு கையை வந்து ஹெட்டில் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் லைட்டாக டாப் வந்து போட்டிருக்கிறது லைட்டாக க்ராப் டாப் போல் இருக்கும் போல். அதனால் ஒரு சைடு ஃபுல்லாக ஹிப் அப்படி இது உங்களுக்கு தெரியுது, ரிவீல் ஆகுது. அவர் அப்படியே பொறுமையாக துண்டை கட்டிட்டு அந்த மனுஷன் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறச்ச அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் அப்படியே தலையை தோட்டுறாரு டப்ப 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 டப்புன்னு. அப்படியே அந்த தண்ணியில் எங்கே பார்த்தாலும் தெரிக்கிறச்ச அவங்க கையில் உங்களோட ஹிப்பில் அப்படி இப்படின்னு தெரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிலுக்கிட்டு அப்படியே படுத்து இருந்திருப்பீங்க. சிலுங்கிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்க்குறாரு. நான் எப்படி படித்து தூங்கிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அந்த போர்வையை தூக்கி அப்படியே உங்கள் மேலே போட்டுருந்துருப்பாரு. தேங்க குளிர்தடா ஃபேன் சொன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிளம்பணும். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. ஓ சரி 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 ஓகே ஓகே. இல்லை நீ தூங்க, பரவாயில்ல நான் ஆஃப் பண்ணுறேன். இல்லை 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 நான் தெரியாமல் தூங்கிட்டேன். நீ நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக பாத்ரூம் போயிருப்பீங்க. அந்த பாத்ரூமில் சத்தமே இல்லை, லைக் ஒரு தண்ணி பட்டுற சத்தம் கூட இல்லை. என்ன பண்ணுறா பாத்ரூம்லேயே தண்ணி சத்தமே கேட்கவே இல்லை, தூங்குதா என்ன அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குள்ள எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே படுத்து தூங்குறீங்க. இந்த மாதிரி நான் எத்தனை நாள் தூங்கியிருந்திருப்பேன், எத்தனை நாள் என் மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றியிருந்திருப்பேன் எரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சத்தமே இல்லாமல் பிடிச்சி அப்படியே என்ன பண்ணுறாருண்ணா வயன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க பாருங்கள், பொழிச்சுன்னு அப்படியே ஊற்றிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க ஒரு நிமிஷம். என்னத்தை அவங்க பண்ணுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டீங்க. எத்தனை நாள் என்ன பண்ணியிருந்திருப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ ரிவெஞ்ச் எடுக்கிறியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்? அப்போ நீ எடுத்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கதவு ஆக்சுவலாக எப்படி சொன்னால் லைட்டாக ஓப்பனில் இருக்கும், அப்படியே அதை வந்து லாக் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நான் வெளில போகிறேன், கையெடு அப்படிங்கிறாரு. எதுக்கு? ரிவெஞ்ச் எடுத்துட்டால, நானும் சில விஷயத்தில் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுடி, நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு அவரோட அந்த இது இருக்குல்ல டவலு, அதை டப்புன்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏய் அப்படிங்கிறாரு. என்ன ஏய் விட்ரி டவலை விட்ரி, விடுடி விடுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அதை அப்படியே கையை ரெண்டுத்தையும் கொக்கி மாதிரி மாட்டிட்டு அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே க்ளோஸில் வந்து நிற்கிறாரு. என்ன நான் ரிவெஞ்ச் எடுக்கட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அதை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையை எடுத்து நோண்டிட்டு அப்படியே உருவிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் ரெண்டு கையுமே அவரோட இந்த டவலை பிடிக்கிறதுல தான் இருக்கும். உன்னால் என் ஸ்ட்ரென்த்தை தாண்டி அந்த டவலை எடுத்துட முடியுமா என்ன அப்படிங்கிறாரு. ஓ நீங்கள் அப்படி வரீங்க அப்படிங்கிறாரு. என்னால் எடுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் உன்னால் கையை உள்ளே விட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஹேண்ட் இருக்கும்ல அவரோட முட்டிக்கிட்ட போய் டடக்குன்னு அப்படியே குனிஞ்சு வச்சுருப்பீங்க. ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பயந்துட்டார். ஒரு நிமிஷம் டக்குன்னு உங்கள் கை கீழே வந்திருக்கிறதால அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை வந்து அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்காரு. நீங்கள் இன்னொன்று ஒரு கை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு முட்டியில் அப்படியே ஏறி குறைய அவரோட தைஸ் கிட்ட கையோ போயிருந்துருக்கும் ஃபுல்லாகவே. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரெண்டுத்தையுமே அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. வெடுக்குன்னு நீங்கள் அப்படியே டவலை பிடிச்சிட்டிங்க. லைக் இப்போது வந்து நீங்கள் விட்டிங்கன்னா ஓப்பன் ஓகையா அவ்வளோதான், எல்லாமே அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு அவுத்துறவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அவராண்டி அவரு டே என்கிட்ட வச்சுக்காத, என்ன நீ பார்க்கலன்னு சொல்ல போறியா? எத்தனை தடவை என்னோடதை பார்த்துட்டு இருந்திருப்ப, பார்த்துக்கோ. அது இப்போ வேற என்ன இப்போ நான் பார்த்தா பொண்டாட்டிடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு மொரட்டாக ப்ளஷ் ஆகுது. ஏன் இதில் என்ன இருக்குது? ஐயோயோ அப்போது ஃப்ரெண்டாக இருக்கிறச்ச பார்த்தா நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என் கை எங்கெங்கேயோ போவோம், ஏதோ ஃபீல் பண்ணும், என்னென்னமோலாம் பண்ணுமே.
ஒயன் ரொம்ப மட்டமாக பேசுகிற ஒயன் நீனு அப்படிங்கிறாரு. என்ன நீ பார்க்காததை விடவா நான் மட்டமாக பேசுகிறேன்? ஏய் என்னடி நீ நினச்சிட்ருக்க? டடக்கு நீங்கள் உருவிட்டீங்க. நான் நினைக்கல உருவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே கையில் வந்து அப்படியே ஆடுது, மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டு அந்த டவலை ஆடுறீங்க. இப்போ நீங்கள் பொறுமையாக இப்படி கீழே பார்க்க போகிறீங்க பாருங்க. அந்த மனுஷன் வெடுக்குன்னு அப்படியே உங்களை க்ளோஸராக இழுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ தட் உங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ பார்க்கக்கூடாது அவ்வளோதான். ஆஹா நீ தானே சொன்ன நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் தேவங்க, இப்போ நீ பார்க்காத அப்படிங்கிறாரு. ஏன்? பிகாஸ் இட் கேன் பி பிகர் தேன் யூ தாட் அப்படிங்கிறாரு. வாட் அப்படிங்கிறீங்க? இஃப் யூ வாண்ட் யூ கேன் சி அப்படிங்கிறாரு. டவலை போடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அவர் மூஞ்சில் விட்டு இருந்துட்டு டக்குன்னு திரும்பிட்டீங்க. நீங்கள் எனக்கு தெரியாதா என்னென்னு சொன்னால் நீ வந்து என்கிட்ட டவலை கொடுப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடகன்னு டவலை போட்டு ஒடியே போயிட்டாரு. கன்றாவி பிடிச்சவன் எப்படி பேசுகிறான் பாரு மசுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாம்புனாலும் அவன் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது நானும் ஜெய் போட்டேன் நானும். சரி குளிச்சிடலாம். நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு இங்கே ஐயோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையா நான், சரி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மனுஷன் போயிட்டான்னா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடகடன்னு போயிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டுருக்கீங்க. லாக்கெல்லாம் போட்டுட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு குடுன்னு நீங்கள் ஹாலுக்குமே போயிருப்பீங்க. இப்போ தலையெல்லாம் குளிச்சுட்டு அந்த மனுஷனை அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாரு. சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க. ஏன்னா அவன் சொன்னது அப்படியே உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. வயனு என்னம்மா அவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம்மா. ஏம்மா அப்படிங்கிறீங்க. அவனுக்கு இட்லி எடுத்து வச்சுட்டு தோ இங்கே அவனுக்கு டீ சூடு காட்டி வச்சுருக்கேன், எடுத்து அவன்கிட்ட கொடுத்துரு. சரிம்மா. நீங்கள் அப்படியே அவருக்கு இட்லி வச்சிட்ருக்கீங்க. போதுமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அப்பா இந்தாங்கப்பா. போதுமா போதுமா அப்பா இந்தாங்கப்பா சாப்பிடுங்கப்பா. என்ன அப்பாவுக்கு மட்டும் தனி கவனிப்பு? அப்பா வயசாகுதுல்ல, அப்பாவை நான் தானே பார்த்துக்கணும். ஹலோ என்னையும் நீ தான் பார்த்துக்கணும். ஐயா உன்னை பார்த்துக்க உங்கள் அம்மா இருக்காங்க படா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவர் அப்படியே ஆனும் வாயை வந்து பார்த்துட்ருக்காரு. அம்மா இங்கே பாரும்மா ஒழுங்காக நான் பார்த்துக்கவே மாட்றா. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் தான் இருக்கீங்கள்ல, நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைய நீங்களே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க பிள்ளைய வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தாடாடி அப்படி சொல்லிட்டு டப்புன்னு எடுத்து வைக்கிறீங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே சிரிப்பு வருது. அப்படியே சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அம்மா வேறு ஏதாவது வேலை மதியானம் என்னம்மா சமைக்க போகிறீங்க? இல்லைம்மா இங்கே சும்மா சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அப்புறம் அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உனக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எழுந்திரிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ அம்மா வீட்டை போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவியா அம்மா? சரி ஓகே. அவன் தான் அப்படியே போகிறான்னா போகிற வழியில் அப்படியே இறங்கிக்கோமா. சரித்தா. நீங்கள் அப்படியே ஏறி உட்காரிங்க. ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு நாளில், அதனால் நீங்கள் சாரீ தான் கட்டியிருந்துருப்பீங்க. ஸோ சாரீ கட்டிட்டு அப்படியே ஏறி உட்காந்துருப்பீங்க. அம்மா வீடு வரைக்கும் நான் விடு அப்படிங்கிறாரு. அப்படியே அவரோட ஹிப்பில் பிடிச்சிட்டு அப்படியே வரீங்க. அப்படியே போய் கீழே குடிச்சிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. இப்போ எதுவும் பண்ணிடாதடி, வெளியில் வேற போகிறேன் நான். ஐயோயோயோயோயோ நாங்கள் எதுவும் பண்ணலப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ வீடுமே வந்திருக்கோம், இறங்கி இருந்திருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா உங்கள் வீடு கிட்டே ஏதோ ஒரு டெம்போ மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டக்குன்னு இங்கே தேவங்க வந்து வண்டியை இது பண்ணிவிட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. மேல் வீட்டில் குடி வந்திருக்கோம்ப்பா புதுசாக, அதான் வண்டியில் லக்கேஜெலாம் ஏற்றிட்டுருக்கோம், இறக்கிட்டுருக்கோம்ப்பா. அப்படியா? ஓகே. அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி நீ கிளம்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த வீட்டில் வாடகைக்கு வருவாங்களே அவங்க உங்களை பார்த்துட்டாங்க. நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என் ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே ஓகே சரி. அப்படியே தேவன் உங்களை பார்த்து முறைச்சிட்டே போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே குடுன்னு உள்ளே போயிருந்துருப்பீங்க. அம்மா பாய்மா. பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் தான் போயிட்டுருக்காரு. ஃப்ரெண்டாமே என் கல்யாணம்னே அவன் கழுத்தில் தாலி ஊற்றுங்கிறது தெரியலையோ
ஃப்ரெண்டு அவனுக்கு இப்போது அந்த வார்த்தை கேட்குறச்ச எரிச்சலாக வருது. டேய் மச்சான் என்னடா பண்ணுற? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நேற்று தான் கல்யாணம் ஆச்சு போல், என்ன வயன் பண்ணுறா? ஏன்டா எப்படிடா ஒரு ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிற? ஒரே விஷயந்தான், அதுவும் சின்ன வயசுலேருந்து. இந்த பாரு, அவள் என் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காதீங்க எல்லாரும். ஏன்டா அவள் உன் ஃப்ரெண்டுன்னு தானடா சொல்லுவாங்க. சரியேத்தாதீங்கடா. சரிடா, உன் பொண்டாட்டி போதுமா? நேற்று தான் கல்யாணம் பண்ணேன்னா அப்போ என் பொண்டாட்டி அவள் ஃப்ரெண்டு கிடையாது. இப்போ என்ன சொல்லிவிட்டேன்? இப்படி வல்லுங்கிறான். பொண்டாட்டி முல்ல கோவத்தை என் மேலே ஊற்றி ஏற்றுறான் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காண்டாகி போயிட்டுருக்காங்க. ஸோ இவர் அப்படியே உட்காந்துட்டு என்னத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த நாள்லேயே ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. சும்மா தான் ஒர்க்கு கொஞ்சம் பெண்டில் இருந்துச்சு, அதனால தான் சரின்னு வந்துட்டேன். அப்படியா? அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க? டோன்ட் கால் ஹர் ஆஸ் மை ஃப்ரெண்ட். நேற்று தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு தெரியும்ல. ஷீ இஸ் மை ஒய்ஃப். சாரி. ஓகே. உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா வீட்டில் இப்போ தான் விட்டுட்டு வந்தேன். ஓகே. எல்லாம் கொஞ்சம் பயப்படுதுங்க, என்னடா ஃப்ரெண்டுன்னா இவன் காண்டாகிறான்னு. அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. அவனுங்க சும்மா நார்மலாக தான் சொல்கிறானுங்க, ஆனால் அவருக்கு ரொம்ப காண்டாகுது. லைக் நீங்கள் எப்போ அவர் வந்து ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்கிட்ட நீங்கள் சொன்னீங்களோ, ஆனால் நீங்கள் வந்து வேணுக்குனே இன்டென்ஷனாக பண்ணல, பட் நார்மலாக. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, யார் நீங்கள் லவ்வர்ஸா அப்படின்னா, ஐயோ எங்களை பற்றி லவ்வர்ஸ் மாதிரியே இருக்குது, நாங்களாம் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே நீங்கள் சொல்கிறது வழக்கம். ஆனால் இப்போது அந்த டேர்ம் அவருக்கு ரொம்ப காண்டாகுது. அப்படியே ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காரு, வேலையெல்லாம் பார்க்குறாரு, ரொம்ப காண்டில் தான் வந்துட்டுருக்காரு. எந்த நேரம்னு பார்த்து நீங்கள் கால் பண்ணுவீங்களா? நீங்கள் கால் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. அண்ணா அப்படிங்கிறாரு. ஓய் உன்னை அம்மா கூப்பிட்டாங்க வந்தேன்னு சாப்பிட்றதுக்கு, வந்துடு. சரி. ஏய் ஒன்று தான். என்னடா அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை. சரி நான் அப்புறம் பேசுகிறேன்ட்ட. சரி ஓகே பாய். எதுக்கு இது வல்லுங்குது? சி முஞ்ச பேர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் நீங்கள் கூப்பிட்டதால் மதியானம் சாப்பிட்றதுக்காக அங்கே வந்துருப்பார். ஸோ இங்கே வந்தபோது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சாப்பாடெலாம் அவருக்கு போடுறீங்க, அப்படியே உட்காந்துட்டு கேஷுவலாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அந்த மனுஷன் உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் உங்கள் பக்கத்தில் தான் மொபைல் இருக்கும், அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. பைத்தியமா நீ எதுக்கு இங்கே வந்துட்டு என்ன கால் பண்ணுற என்ன அப்படிங்கிறீங்க. மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் வாங்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா தேயாங் ஃப்ரெண்டுன்னு தான் இருக்குது. தேயாங் பிஎஃப் அப்படின்னு இருக்கும், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது என்னது அப்படிங்கிறாரு. என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க. ஏன்னா உன் மூஞ்சி முகரக்கட்டை. நான் அதை கேட்கல, என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டேன். ஏன் தேயாங் கண்ணு தெரியாதா? ரொம்ப பண்ணாதா தேயாங் அப்படிங்கிறீங்க. அதை கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பையன் காலையிலேருந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. தயவு செஞ்சு முதல்ல பேரை மாற்று. நீ மட்டும் என் பேரை எப்படி வச்சுருக்கியா? நான் உன்னோட ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சேர்த்து வச்சுருக்கேண்ணா நான்? நீ என்ன சேவ் பண்ணி வச்சுருக்க? குட்டிச்சாத்தான் தானே சேவ் பண்ணி வச்சுருக்கியா? நீ கூட என்ன அந்த மாதிரி வேணால் போட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு நிற்காது இனிமே. சரி மாத்திரேன். ஏன் அதுக்கு வல்லுங்கிற? இங்கே வாயேன் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்ன 20 நிமிஷம் அப்படியே அவரோட கையை அழைச்சிட்டு போயிட்டு உங்களோட ரூமில் வச்சு நின்றுட்டு கதவை சாத்திட்டு, என்ன தான் பிரச்சனை? ஏன் இப்போ சிடுன்னு இருக்க? என் காலெல்லாம் நல்லா தானே இருந்த? நீ தாண்டி எனக்கு காண்டி ஏற்றின காலையே. நான் என்ன பண்ணேன்? ஏன்னா உன் பைக்கில் ஏறி வந்தது குத்தோங்கிறியா? நான் அதெல்லாம் சொல்லலை. எதுக்கு நீ மேலே உள்ளவங்க வாடகைக்கு வரவங்கள்ட்ட என்ன நீ உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அட்ரஸ் பண்ண? அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. இதை பார், இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோவில் கூட அது வரக்கூடாது சொல்லிட்டேன். சரி ஓகே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணுறீங்க. விடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப பண்ணுற, வாயை மூடு, கையை வை சும்மா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் அவரை ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணா மயிறு. இப்போ அவர் பொறுமையாக ஹக் பண்ணுவார். சரி மற்றபடி வேறு என்னாச்சு?
ஆஃபீஸில் அவனுங்க நிறைய பேர் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை எப்படிடா கல்யாணம் பண்ண ஃப்ரெண்டை எப்படிடா அப்படி கடுப்பாகுது. அதான் நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு இந்த பார், நீ என் ஹஸ்பண்ட், ஓகே? ம் ம் நான் எப்பயுமே அதை கரெக்டாக சொல்கிறேன். ம் ஓகே. இப்போ எதையும் யோசிக்காமல் ஒழுங்காக ஆஃபீஸ் போ. ம் ம் சரி. அப்புறம் வரும்போது ஸ்வீட் வாங்கி தரியா? எனக்கு என்னமோ ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ம் என்ன ஸ்வீட் வேணும்? ஏதாவது வாங்கிட்டு வா. ம் சரி ஓகே. முடிஞ்ச சிரிச்சுன்னு வச்சுக்கேன். சிரியேன் ஈன்னு சிரியேன், பல்ல காட்டு பண்ணு ஈ அப்படிங்க. சரி சரி நீ வாய் மூட்டே போ அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப பண்ணுறடி நீ போ அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே போகிறாரு. டக்குன்னு கதவை சாத்திட்டு போறியா அப்படிங்கிறீங்க. போகணும் தானே ஆஃபீஸ்க்கு? போகணுமா அப்படிங்கிறீங்க. போகணும் தானே ஒய்த்தேவாங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை வந்து லைக் அவரோட ஃபோர்ஹெட், தென் வந்து கண், அப்படி மூக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அந்த மனுஷன் அப்படியே ஜஸ்ட் ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஏறக்குறைய அவங்களோட கை வந்து அவரோட உதட்டிக்கிட்ட இருக்கும். அப்படியே சின்ன புஷ்ட்டு அப்படியே கை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. ம் அப்படிங்கிறாரு. போ ஏய் போனவனை நிப்பாட்டிட்டு என்னடி நீ பண்ணுற ஆ அப்படிங்கிறாரு. ஸ்வீட்டு மட்டும் மறந்துடாத. ம் போ. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு எங்கேயாவது வெளில போகலாமா? போர் அடிக்குது எனக்கு வீட்டில் இருக்கிறச்ச. ம் சரி ஓகே. ம் பாய் பாய். எப்படி போகுது பாரு. என்னோடய சிரிச்சுக்கிறீங்க. டாட்டா டாட்டா. அந்த மனுஷனுக்கு இப்போ தான் சிரிப்பே வருது. இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாரு, ஈனே இருக்கார். என்னடா உன் ஒய்ஃப் எப்படி? ம் நல்லா தான் இருக்கா என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார் அவர். இப்போ நீங்கள் சாந்தப்படுத்துனதுக்கப்புறம் தான் மனுஷன் அப்படியே தணிஞ்சு வந்திருக்காரு. நீங்கள் இது என்ன புதுசாக வியர்டாக பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிலையே. ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே பேசிக்காக எல்லாருக்கும் வருமோ தெரில. அதுவும் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துட்டு சுட்டி டிவி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா லொட்டன் மண்டையில் அடித்து கல்யாணம் ஆனது என்ன பேர் கருமம், இன்னமும் என்ன படம் பார்த்துட்டு நிற்கிது பாரு. நீங்கள் ஏம்மா இதுக்கு என்னம்மா ஆமாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருந்துட்டுருக்கீங்க. உனக்கும் தேவங்கும் ம் என்னது ம்னா என்ன அது? என்னம்மா நீ சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. நேத்தடி? ஆமாம் நேற்று என்ன? கேட்குறியா? நானும் அவனும் ஒன்றா தான் படுத்திருந்தோம். ம் சரி சரி. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றாலாம் இல்லை. அவங்க அம்மா அப்படியே உங்களே பார்த்து மறைக்கிறாங்க. ஏன் நீ தான் ஏதாவது முட்டுக்கட்டு போட்டிருந்துருப்ப. ஏம்மா இரு. அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்க? நானும் அவனும் ஃப்ரெண்டுமா. இனிமேல் தான் இப்போ தான் என்னமோ புதுசாக அவன் கோவம்லாம் படுறான். அவன் கோவப்படுறது ஒன்றும் புதுசு இல்லையே. கரெக்டு தான். அவன் கண்டென்ட்டுக்கு கோவப்பட்டது தான் புதுசுன்னு சொல்கிறான். என்ன கண்டென்ட்டு? தான் மேலே குடி வந்தாங்களே அவங்ககிட்ட நான் தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் வாயில் வந்துடுச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ கோவப்பட்டுட்டு போகிறான். அவங்க அம்மாவுக்கு அப்படியே சிரிப்புது. ஆஃபீஸில் வேறு ஒரு 4-5 பேர் வேறு ஃப்ரெண்டுன்னு வேறு கேட்டுவிட்டாங்க போல். இங்கே வல்லுன்னு என்கிட்ட வந்து விழுவுது சைத்தான். இப்போ தான் சமாதானப்படுத்தி நீ என் புருஷன்தான் போய் தொலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் அப்படியே வாயை முட்டு போகுது. சரி அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஒரு திங்க்கு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து கால் பண்ணி தருவாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. மதியானம் இங்கே சாப்பிட வரியா அங்கே சாப்பிட்றியாடி அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன சாப்பாடு? இங்கே மீன் குழம்பு. அம்மா இங்கே என்னம்மா சாப்பாடு? இங்கே சாம்பார். ரைட்டு விடுங்க. அம்மா அம்மா நான் அங்கே வந்துடுறேம்மா அப்படி சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க. சரிடி ஓகே. ஏன் உங்கள் அம்மனியால் வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட முடியாதோ? ரைட்டு விடுமா, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழம்பு இங்கே கொடுத்து விட்றேன். ஓகே இந்த பேச்சுக்கு இடமே இல்லை இப்போது அப்படிங்கிறாங்க.
நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. இப்போது சரி நான் ரைட் கிளம்புறேன், பாய் பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ கிளம்பியிருப்பீங்க. அங்கே உட்காந்துட்டு ஒரு நல்லா பிடிச்சிட்டு, அத்தை நான் போயிட்டு நான் போயிட்டு அம்மாட்ட போய் குழம்பு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு குழம்பு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே பொறுமையாக நடந்து வரீங்க. ஐயோ முடியலையே, இந்த வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி பேசாமல் இதுக்குன்னே நான் பைக் வாங்கணும் போலையே, கடுப்பாக அதை ஆன் பண்ணி திருப்பி இங்கே வரதுக்கு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் நடந்தே வந்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டு இங்கே தேவங்களோட ரூமில் போய் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. நீங்கள் உங்களுக்கு தான் மதியானம் தூங்குறது வழக்கம்னு நான் சொல்லியிருந்தேனே. ஸோ இங்கே வந்தால் மனுஷன் கரெக்டாக ஒரு 4:30 மணி அந்த மாதிரிலாம் வந்துடுவார். அவருக்கு 4 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சிடும். ஸோ 4:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ இங்கே வந்து பார்த்தா பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் தூங்குறீங்க ஆக்சுவலாக. என்ன தூங்குறா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் நீங்கள் கேட்ட ஸ்வீட் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கார் போல். அப்படியே பொத்துன்னு அப்படியே வந்து படுத்துருந்துருப்பார். அவருக்குமே மதியானம் தூங்குற பழக்கம் இருக்கும்ல, அப்படியே படுத்து தூங்குறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பிட்டு அப்படியே பார்க்குறீங்க, தேவங்க வந்திருக்காரு. அந்த நாய் ஒரு ஷர்ட்டை கயிட்டில் பேண்ட்டை கயிட்டில் அப்படியே படுத்து தூங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஏறிக்குறைய ஒரு 5:45 அந்த மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல எழுந்திருக்கிறது தேவங்க தான். அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜூமில் நீங்கள் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஏறக்குறைய உங்களோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லிப்ஸோட பக்கத்தில் இருக்கும். அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வச்சு எடுத்துருந்துருப்பார். நீங்கள் ஆனால் நல்லா தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை நீங்கள் எப்படியோ வைப் பண்ண போகிறீங்க பாருங்கள், டக்குன்னு அப்படியே அந்த கையை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் என்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஏன்ஸ்டியா அப்படிங்கிறாரு. ஏன்ஸ்டா ஸ்வீட் எங்க அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சு அடுத்த செகண்டில் நீங்கள் கேட்குறீங்க. அங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன ஸ்வீட் வாங்கினா? வாங்கியிருக்கேன் பாரு. நீங்கள் குடுக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை குலோப் ஜான், அது இதுன்னு கேரட் ஹல்வா, அதுமாரி நிறையா இருக்குது. நீங்கள் அப்படியே இப்போ ட்ரை குலோப் ஜான் அப்படி சொல்லிட்டு கிடைக்கலையும் சாப்பிட்டுட்டு ஆனும் சாப்பிட போகிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயுமே ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா முதல்ல அவருக்கு கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஹாஃப் இப்போது ஒன்று இருக்குன்னா ஒன்று நீங்கள் பாதி கடிச்சிட்டு அப்படியே அந்த பாதி அவருக்கு கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் வாயில் வைக்க போகிறீங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அவன்னு பாதி கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரோட வாயில் வச்சுருந்துருப்பீங்களா. அவர் இப்போ தான் உங்களை அமைதியாக பார்க்குறாரு, ஒன்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. எனக்கும் கொஞ்சம் குட்ரி இந்தா அப்படி சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரே கையாக இருக்கட்டும் ஊட்டு அப்படிங்கிறாரு. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஊட்டுறீங்க. அந்த அந்த மனுஷன் தெரியாமல் என்ன பண்ணியிருந்திருப்பேன், ஒரு நிமிஷம் இரு, ஜீரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே லிக் பண்ணியிருப்பார். இப்போ நான் இதை எப்படி என் வாயில் எடுத்துகிட்டு போவேன்? கையால் தான், இந்தா எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வாயில் போடுறாரு. நீங்கள் அப்படியே போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே முறைக்கிறீங்க அவரை. இந்த மாதிரி நக்காத நாயே நக்காத அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு ஒரு அடி. அதான் மனுஷன் கூச்சமே இல்லை. இன்னும் ஒன்று அடி, நீ ஏன் போய் எடுத்துனுக்கு போ, இன்னும் ஒன்று சரிந்தா. அதே மாதிரி அது சொட்டை வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு ட்ராப் விழுறது அப்படியே கரெக்டாக பிடிச்சிருந்துருப்பாரு. பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் கையை வந்து அப்படியே நல்லா அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சு அப்படியே சக் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மனுஷன் பண்ணியிருந்திருப்பாரு. தேவம் வியர்டாக இருக்குது தேவம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வியர்டாவா? அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் முன்னாடியே இதுமாரி பண்ணியிருக்கேன்னு. அதுவா அப்படியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓன் தாட்ஸ் தான் இப்போ வியர்டாக இருக்குடி, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாகுது. ஐயோ ஆமாம்ல, முன்னாடியே மற்ற மாதிரி பண்ணியிருக்காள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பழசெல்லாம் நினச்சி பார்க்கீங்க. அவன் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவார். உங்களுக்கு அப்போல்லாம் தெரியல, இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்க போல். அதனால நீங்கள் அப்படியே கட்டிச்சட்டுன்னு அப்படியே வாயை மூட்டிருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சரி நல்லா தூங்குனியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா தூங்குறேன், உனக்கு கட்டி பிடிச்சிட்டு வர மொத்தம் கொடுத்துட்டு முத்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் என்னது இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோயோ உனக்கு ஆசை தான் ரொம்ப, ஐய உனக்கு முத்தம் கொடுத்துட்டால சிப்ப அப்படிங்கிறாரு. பொறுக்கி நான் கூட பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக அந்த இடத்த அப்படி நவுற போகிறாரு பாருங்கள். கால் அப்படியே வெடுக்கணும் நீங்கள் நீட்டி வச்சுருப்பீங்களா, கால் தடிக்க அந்த மனுஷன் பொதுன்னு கீழே விழுகிற நேரம் ஏதோ பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிருப்பாரு. சே
பிடிச்சிட்டியா, நான் கூட நீ அவுட் ஆகிடுவியோ கீழே விழுந்துருவியோன்னு நினச்சேன்டா அப்படிங்கிறீங்க. ஏன் இந்த எண்ணம் அப்படிங்கிறாரு அவர். நீங்கள் என்னை மட்டும் வச்சு செய்யலையா நீனு, அந்த மாதிரி தான்டா அப்படிங்கிறீங்க. நான்லாம் உன்னை வச்சு செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், நைட்டு ஃபுல்லாக கத்திட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படியா அப்படிங்க சொல்கிறீங்க? ஏன்னா நான் வச்சு செய்கிறதே வேறு மாதிரி இருக்கும்ல. பேசிக்காகவே டபுள் மீனிங்கில் தான் சொல்கிறானா இல்லை எனக்கு அதுக்கு தான் அந்த டபுள் மீனிங்கில் விழுதான்னு தெரியல. அப்புறம் அவன் கேட்பான், முன்னாடிலாம் நான் இப்படி தான் பேசினேன், அப்போல்லாம் உனக்கு தோணலை, இப்போ தான் உனக்கு தோணுதும்மா. அப்போ பேசிக்காக மண்டே அடிப்போம் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டே இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மம்மியும் பேசுகிறாங்க அமேசாப்பில் ஆகினா நிக்கோ நிக்கோ நீ